எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையை எழுதி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இன்னிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் ஆரவள்ளிக்காடு. திருப்பூர்ல இருந்து திருச்சிக்கு போகக்கூடிய அந்த பஸ் காங்கேயத்தை தாண்டி போயிட்டு இருக்குது. காங்கேயத்தை தாண்டி போற பஸ்ல 4-5 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. எல்லார்கிட்டயும் டிக்கெட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு கண்டக்டர் மணிகண்டன். டிரைவர் பாலு வண்டியை வேகமா ஓட்ட கண்டக்டர் டிக்கெட் வாங்கிட்டு இருக்கிறாரு. மணி எப்படியும் கிட்டத்தட்ட சாயங்காலம் 5 மணிக்கு மேல இருக்கும். ஏன்னா பாலுண்ண, என்னப்பா சீக்கிரமா போனேன், கரூர்ல போய் போட்டுட்டு நைட்டு சாப்பாட்டை முடிச்சுட்டு தான் வண்டி எடுக்கணும். அட ஏப்பா, கரூருக்கு போகும்போது மணி 6:30 7 தான் ஆகும். அந்த நேரத்துக்கு போய் நாம எங்கத்த சாப்பாடு சாப்பிட்றது அண்ணே? அதுக்கப்புறம் விட்டுட்டோம்னா. இல்லப்பா மணிகண்டா, அதான் திருச்சி போற வழியில நிறைய இடம் இருக்குல்ல, அங்க பாத்துக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் திருச்சிக்கு 2 மணி நேரம் ஆகும். மதியம் சாப்பிடாதனால கொல்ல பசி எடுக்குது. சொல்லிட்டு மணிகண்டன் ஒரு பாட்டி பக்கத்துல போய் நின்று டிக்கெட் கேக்குறாங்க. பாட்டி, எங்க போகணும்? வெள்ளகோயில் போகணும் கண்ணு. டிக்கெட்டை கிழிச்சு பாட்டி கையில கொடுத்துட்டு ரூபாய் நோட்டை வாங்கலான்னு பார்க்கும்போதே தெரியுது பாட்டி 200 ரூபா நோட்டை நீட்டுறாங்க. என்ன பாட்டி, 15 ரூபா டிக்கெட்டுக்கு 200 ரூபாய் நீட்டுற? இதெல்லாம் நல்லாவா இருக்குது? ஏனப்பா, காலையில இருந்து வண்டி ஓடிட்டு இருக்குது, உங்களோட சில்லற காசு இல்லாமையா இருக்கு? கண்டக்டர் கிட்ட சில்லற காசு இல்லைன்னா வேற எங்க இருக்கு? அது சரி, இப்பெல்லாம் எல்லாம் நல்லா கத்துதான் வச்சிருக்கிறீங்க. பின்னாடி கூடிய ஒருத்தர், ஏனப்பா கிளவி ஏக்கல என்ன தப்பு இருக்குது? காலங்காத்தால பஸ் ஏறி பணத்தை நீட்டினோம்னா கண்டக்டர் வார்த்தை பேசுறாரு. முச்சூடு சில்லறையா வாங்கி தானே போடுறீங்க. முந்தின நாள் வாங்கி போட்ட சில்லறை பைக்குள்ள தானே இருக்கு. அப்படியே இல்லைனாலுமே கண்டக்டர் சில்லறை கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அப்படி இருக்கும்போது ஏன் ரூபாய் நோட்டை கொடுத்து எல்லாம் முறைக்கிறீங்க? 2 ரூபா காசு, 1 ரூபா காசு, 5 ரூபா காசை பைக்குள்ள ஓட்டு வச்சாதான் என்ன? இதெல்லாம் சரிப்பட்டு வர போறது கிடையாது. இப்பதான் ஏதாவது புடிச்சு நேரடியா அரசாங்கத்துக்கே அனுப்புற மாதிரி வழி இருக்குதாமா, அதுல ஓட்டாதான் உண்டு. ஏங்க ஐயா, நான் என்ன கேட்டேன்? பாட்டி கிட்ட சில்லறை இல்லையான்னு கேட்டேன். அது ஒரு தப்பா? உடனே பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தர், சரியா சொல்லி புட்டீங்க. நேத்து தா தோப்புக்கு போலான்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுக்கிறதுக்காக போனேன். கண்டக்டர் கிட்ட 50 ரூபாய் நீட்டினேன். 7 ரூபாய்க்கு 50 ரூபாய் நீட்டுறியான்னு கேக்குறாங்க. ஏன் கண்டக்டர் சில்லற காசை வச்சிருக்க மாட்டாராக்கு? ஐயா, அதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? என்னை பார்த்து இப்படி பேசுறீங்க? உன்னை பார்த்து பேசலையாப்பா. காலங்காத்தால 5:30 மணிக்கு 50 ரூபாய்க்கு கொடுத்து 7 ரூபா வாங்கினா என்ன தப்பு? கண்டக்டர் அதுக்கு மேல பேசாம டிரைவர் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாரு. என்னப்பா மணிகண்டா, எப்ப பார்த்தாலும் யாராவது கூட பேசி பேசி வம்பிழுத்துக்கிட்டே இருக்கிற? அண்ணன், நான் எங்கன்னா வம்பிழுத்த? சில்லறை இல்லையான்னு கேட்டதுக்கு பாட்டி பேசிச்சு. பாட்டிக்கு பின்னாடி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. காலையில 5:30 மணிக்கு 7 ரூபாய்க்கு 50 ரூபா கொடுத்தா யாருக்குன்னா டென்ஷன் ஆகாது? டக்குன்னு உடனே அந்த பாட்டி, ஏனப்பா கண்டக்டர் டிரைவர்கிட்ட போய் குசு குசுக்கிற? 7 ரூபா சில்லறை போக மிச்ச காசு கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? முந்தின நாள் சில்லறை வாங்கி உள்ள போட்டிருப்பீங்கல்ல. பாட்டி, நான் எதுவுமே சொல்லல பாட்டி, அதெல்லாம் காது நல்லா கேக்குது. ஐயோ, பாட்டிக்கு பாம்பு காதாட்டு இருக்குதே. சொல்லிவிட்டு கண்டக்டர் திரும்பி உட்காந்துக்கிறாரு. வண்டி நிக்காம போயிட்டு இருக்குது. அப்படி ஒன்றும் விசேஷமான நாட்கள் கிடையாது. ஆட்கள் கம்மியா தான் வண்டியில் ஏறிட்டு இருந்தாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா இருந்த 7 பேர்ல 4 பேரு வெள்ளகோயில்ல இறங்க, அப்புறம் வரக்கூடிய 2-3 ஸ்டாப்ல இறங்கிடுறாங்க. வண்டி இப்போ கரூரை நோக்கி போயிட்டு இருக்குது. உள்ளுக்குள்ள ஒரு 2-3 பேர் தான் இருக்கிறாங்க. கரெக்டா கரூருக்கு ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே ஒரு செக் போஸ்ட்ல வண்டியை நிறுத்துறாங்க. எட்டி பார்த்த கண்டக்டர், சார் சொல்லுங்க சார், நீங்க இந்த காட்டு வழியா போய் அப்படியே கரூருக்கு போயிடுறீங்களா? சார், இங்கிருந்துனா கரூர் 30-35 கிலோமீட்டர்ல நாங்க போயிடுவோம். ஆனா இதுக்குள்ள போனோம்னா கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் ஆயிருங்க. இங்க பாருங்க, ஆரவள்ளிக்காடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறேங்க சார். அங்க ஃபங்க்ஷனு, அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வரணும். ஸ்பெஷல் பஸ் விட சொன்னாங்க. ஏற்கனவே 4-5 பஸ் போயிருக்குது. இருந்தாலும் உங்க பஸ்ஸை உள்ள விடணும். விடுங்க, நாங்க பேசிக்கிறோம். கரூர்ல உங்க ஆபீஸ்ல பேசிக்கிறோம். நீங்க வண்டி கொஞ்சம் இப்படியே விடுங்க. இந்த ஒரு வாரி மட்டும் ஆரவள்ளிக்காடு வழியா போய் கரூர் போயிருங்க. அதுக்கப்புறமா நீங்க எப்ப போல ரெகுலர் டைம் கூட்டிக்கலாமா என்ன? டிரைவர் கண்டக்டர் 2 பேத்துக்குமே மனசு இல்ல. ஆரவள்ளிக்காட்டு வழியா போகணும் அப்படின்னா அது ஒரு வாட்டி வெள்ளக்கோயில இருந்து கரூர் போயிட்டு மறுபடியும் வெள்ளக்கோயில் வந்துட்டு திரும்பி போறதுக்கான தூரம். அது மட்டும் இல்ல, ஃபுல்லா அங்க காடு தான்.
தார் ரோடுங்கிறது கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அங்கங்க நிறைய மண்ணு, ஒரு சில பக்கங்கள்ல நிறைய கல்லு. வண்டி இழுத்துட்டு போறதுக்குள்ள பெரும்பாடாயிரும். 2 கிலோமீட்டர் வண்டியில போகணும். ஏன் பைக்ல போகணும் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகக்கூடிய ஒரு இடத்துக்கு பஸ்ல போக சொல்றாங்க. அதுவும் திருவிழான்னா ஊர் மக்கள் எத்தனை பேர் ஏறுவாங்களோ, எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு கரூர் போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஏற்கனவே கண்டக்டருக்கு பயங்கரமான பசி. சரின்னு தலையாட்டின டிரைவர் வண்டிய ரைட் சைடு திருப்ப ஆரம்பிக்கிறாரு. வண்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஒருத்தர் எந்திரிச்சு, இந்தாப்பா வண்டி நிறுத்து. வண்டி நிறுத்த, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். ஏங்க, டிக்கெட் நீங்க கரூர் தானே கேட்டீங்க? அது சரி. நீ இங்கிருந்து கரூர் போறதுக்குள்ள நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கே வந்துருந்தாட்டு இருக்குது. பங்காளி வீடு இங்க ஒன்று இருக்குது. அவனை வர சொல்லி அந்த பக்கமா தாட்டிட்டு நான் போய்க்கிறேன். நான் இறங்கிக்கிறேன்னப்பா. சொல்லிட்டு அவர் இறங்க உள்ள இருக்கக்கூடிய 2 பேருமே கண்டக்டர் பாக்குறாங்க. கண்டக்டர் அவங்கள பார்த்து, நீங்க என்ன பண்றீங்க? கரூர் போறதுக்கு நேரமாகு. யோசிச்சவங்க 2 பேரும் மூஞ்சி மூஞ்சி பார்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா, அது சரிதான், பின்னாடி ஏதாவது பஸ் வந்தா நாங்க அதுல ஏறி போய்க்கிறோம். எங்கனால எல்லாம் அவ்வளோச்சோடு வர முடியாது சொல்லிட்டு மீதி 2 பேரும் இறங்க பஸ் யாருமே இல்லாம ஆரவல்லிக்காட்டை நோக்கி போக ஆரம்பிக்குது. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டாப். அங்க ஒரு 4-5 பேர் ஏறுறாங்க. அதுக்கப்புறம் ஆட்கள் ஏறதுக்கான அடையாளங்களே இல்லை. பஸ்ஸு அந்த இடத்த நோக்கி போக ஆரம்பிக்குது. எடுத்தெடுப்புலயே ஆரவல்லிக்காடு கிடையாது. எந்த இடத்துல பஸ்ஸு போலீஸ் மூலமா டைவர்ட் பண்ணப்பட்டுச்சோ அங்கிருந்து 27 கிலோமீட்டர் தள்ளி தான் ஆரவல்லிக்காடு. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த மாகாளி அம்மன் கோயில்ல பெருசா, ரொம்ப பெருசா திருவிழா நடக்கும். அந்த கோயில் எல்லா விஷயங்களுக்கும் சிறப்பானது. கோயிலை பத்தின விஷயங்களை கேள்விப்பட்டவங்களுக்கு மனசுக்குள்ள பக்தியோட சேர்ந்து பயமும் வரும். இந்த உலகத்துல வன்மம், கொடுமை, பொறாமை, தீமை, இது கூட அன்பு, அரவணைப்பு, இரக்கம், இதெல்லாமே கடந்ததா கடவுள் அப்படின்னு யாராவது நம்பினாங்களா? நிச்சயமா அந்த கோயிலையுமே ஆரவல்லிக்காட்டுல இருக்கக்கூடிய மாசாணி அம்மனையுமே நம்பாம இருக்கவே மாட்டாங்க. நீ என்ன போய் கேட்டாலும் நடக்கும். அதுக்காக நீ என்ன வேணாலும் அந்த கோயில்ல பண்ணலாங்கிற உச்சக்கட்டம். ரத்தத்திலிருந்து மஞ்சள்ல இருந்து எல்லாமே அந்த கோயில்ல இருக்குது. சரிண்ணே, பஸ்ஸை நகுத்துங்க. 4 பேர்த்தோட தான் போகணுமாட்டு இருக்குது. வந்த 4 பேர்ல 2 பேர் ஆரவல்லிக்காடு கேட்க, 2 பேர் கரூர் கேட்குறாங்க. கரூர் கேட்டவங்கள ஒரு மாதிரி மேல இருந்து கீழே பார்த்துட்டு வண்டி எடுங்கன்னு விசில் அடிக்கிறாரு டிரைவர் மணிகண்டன். அந்த கரடு முரடான சாலையில மெல்ல மெல்ல பஸ்ஸு நகர ஆரம்பிக்குது. சிங்கிள் சீட்ல கண்டக்டருக்குன்னே ஒதுக்கப்பட்ட அந்த சீட்ல உட்காந்துருக்கக்கூடிய மணிகண்டன் டிரைவரை பார்த்து, ஏன்னா போன வருஷமே நாம வேண்டான்னு சொன்னோமே, என்ன ஏன்னா இப்படி வந்து பண்ணியிருக்கிறாங்க? மணிகண்டா, போன வருஷம் நாம வண்டிய திருப்பூர்ல இருந்து எடுக்கும் பொழுதே நம்மளுக்கு போன பண்ணி சொல்லிட்டாங்க, ஆரவல்லிக்காட்டு வழியா வாங்கன்னு. இப்போ நாம இங்க வந்ததுக்கு அப்புறமா திடீர்னு திருப்பி விடுறாங்க. அது மட்டுமா, இடையில ஒரு வாட்டி ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி வேற வழி இல்லாம அந்த ஊர் வழியா வந்தோமே, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஞாபகம் இருக்குண்ணே. அன்னைக்கு ஏதோ நமக்கு பொருந்தாத ஒரு நேரம் நாம் அந்த வழியா வர வேண்டியதாயிடுச்சு. ஆனா அதுக்குன்னு இப்ப மறுபடியும் வந்து மாட்டிக்கிட்டோமே, நாம பட்டவாடு நமக்கு தானே தெரியும். ஆமாப்பா. ஏன்னா நீங்க அந்த மாசாணி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கிறீங்களா? ஆ, ஒரு வாட்டி போயிருக்கிற. தங்கச்சிக்குமே தங்கச்சி மாமியாருக்குமே ஒரே பிரச்சனை. தங்கச்சி மாமியாரோட சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தங்கச்சி ஒரு வாட்டி அங்கே கூட்டிட்டு போக சொல்லுச்சு. அப்போ போனேன். அப்பப்பா, கோயிலா அது? பார்த்த உடனே அப்படி பயமா இருக்குது. அத்தனை கையோட நாக்க நீட்டிக்கிட்டு கருன்னு சிவப்பு கலர் சிலையில அந்த ஆத்தா உட்காந்துருப்பா. வரேன், பார்த்தாலே அப்படி இருக்கும். வரவெல்லாம் எதேதோ அரைச்சு பூசுறான், என்னென்னமோ வேண்டுறான். சுத்தி ரத்த வாடைதான். எங்க பார்த்தாலும் ஆடு தலை, மாட்டு தலை, கோழி தலைன்னு பார்க்கறதுக்கே அப்படி ஒரு இடம். நிம்மதியா தண்ணி கூட குடிக்க முடியாது. ஆனா நம்பிக்கை அதிகம். இந்த விசேஷ நாட்கள் அவங்க பண்றதெல்லாம் நம்மளால நம்பவே முடியாது. நிறைய பேர் வேண்டுதலுக்காக என்னென்னமோ பண்ணியிருக்கிறானுங்க. வேண்டிக்கிட்டு அந்த ஆத்தாவோட காலடியில் இருக்கக்கூடிய கல்லுல ஏதோ பூசணும்னா அது அப்படியே நடக்குங்கிறாங்க. ஏன்னா உங்க தங்கச்சி ஓச்சுன்னு சொன்னீங்களே, அந்தக்கா என்ன ஒண்ணுச்சு? என் தங்கச்சி மாமியாருக்கு தான் பூசுச்சு. அப்புறம் என்னாச்சுண்ணே? அதை உடுப்பா, அதை பத்தி நமக்கு என்ன கவலை? வயிற்றுல பசி கில்ல ஆரம்பிக்குது. எனக்கே இப்ப பசிக்குதுன்னா உனக்கு எப்படி இருக்கும்? ஆமாண்ணே,
நாம இன்னொரு 27 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய திருவிழாவுக்கு முன்னாடி இருக்கிறத வாங்கி தான் சாப்பிடணுமாட்டு இருக்குது. என்ன பண்றது? வண்டி மெல்ல மெல்ல போகுது. கொஞ்சம் வேகமா போனேன். ஆமாப்பா, இந்த கரடு முரடான ரோட்ல வேகமா ஓட்டிட்டுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இப்படியே கிட்டத்தட்ட அப்படி இப்படின்னு 12 கிலோமீட்டர் வந்துட்டாங்க. 12 கிலோமீட்டர் வந்ததுக்கு அப்புறமா திடீர்னு ஒரு பஸ் ஸ்டாண்ட் தெரியுது. நல்லா எங்க பார்த்தாலும் பச்சை பசேன்னு மரங்கள். அப்புறம் பக்கத்துல ஏதோ நீர் நிலையம், வாய்க்கால் இருக்கிற மாதிரி ஒரே குளிரு. இரவு வேற நல்லா நெருங்கிட்டு இருக்குது. இயற்கையை மட்டுமே ரசிப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போறவங்களுக்கு அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியா இருக்கும். ஆனா அவங்க எப்படா கரூர் போய் சேருவோங்கிற நினைப்புல போயிட்டு இருக்கிறாங்க. மணி எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணியை தாண்டி போயிட்டு இருக்கக்கூடிய நேரம். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 2 பேர் நிக்கிறது கண்ணுக்கு தெரியுது. ஒரு பாட்டி தன்னுடைய கையில ஒரு மஞ்சப்பையை வச்சுக்கிட்டு நிக்க, கூடவே இன்னொரு பையன், குட்டி பையன், அவனுக்கு எப்படியும் 10ல இருந்து 12 வயசு இருக்கும். அவன் ஒரு மஞ்சப்பை வச்சுக்கிட்டு கையில ஒரு கரும்போட நின்றுட்டு இருக்கிறான். அவங்க கையை அசைக்க உடனே விசில் அடிச்சு கண்டக்டர் வண்டியை நிறுத்துறாரு. டிரைவர் பிரேக் போட வண்டி அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிக்குது. 2 நிமிஷமா அவங்கள பார்த்துட்டு நிக்கிற மணிகண்டனுக்கு ஒண்ணுமே புரியல. கையை காமிச்ச 2 பேரும் அதே இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஜன்னல் வழியா எட்டி பார்த்தவரு, ஏய் பாட்டி, வண்டியில ஏறு. பாட்டி கண்டக்டரை பாக்குறாங்க. ஆனா எந்த விதமான பேச்சும் இல்ல. டேய் தம்பி, நீயாவது ஏறுறா. அந்த பையனும் எதுவுமே பேசாம நிக்கிறான். எப்பா, காதுல விழுகுதா விழுகலையா? 2 பேரும் மணிகண்டனையே வெச்ச கண்ணு மாறாம பார்த்துட்டு இருக்கிறாங்க. கண் இமைகோட ஒரு செகண்ட் இமைக்கவே இல்லை. கோவப்பட்டவன் டக்குன்னு எந்திரிச்சு வெளியில போறான். வாய்க்குள்ள, எப்ப பார்த்தாலும் இதே வேலை, இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்குலாம் என்னதான் ஆச்சு? இந்த கோயில் திருவிழா வந்துட்டா மட்டும் இதே பிரச்சனை, இந்த வழியை விடாதீங்கன்னு சொல்லி முட்டிருக்கிறானுங்க. இனி ஏத்தாம போனா கலெக்டர் ஆபீஸ் வரை கோயிலுக்கோட கம்ப்ளைண்ட் பண்ணுவானுங்க. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? சொல்லிக்கிட்டே படியில கீழே இறங்கி அவங்க முன்னாடி போய் நிக்க, அவங்க 2 பேர்த்தோட பார்வை இப்போ மணிகண்டன் மேலதான் விழுந்துட்டு இருக்குது. பஸ்ல இருக்கும் பொழுது எந்த மாதிரி பார்த்தாங்களோ அதை விட இப்ப கண்ணுல கோரம் நல்லாவே தெரியுது. பாட்டி, பேசுறது கேக்குதா? ஏன் 2 பேரும் இப்படி நின்னுட்டு இருக்கிறீங்க? பஸ்ல ஏறாதானே கை காமிச்சீங்க. எங்க ஆரவள்ளிக்காடு போகணுமா? பஸ்ல ஏறுங்க. பாட்டி கண்டக்டரை கண் எடுக்காம பார்த்துட்டு இருக்குது. உடனே குட்டி பையனை பார்த்து கீழே குமிஞ்சு, தம்பி, பாட்டி தான் வயசானவங்க, நீ எப்படி நின்றுட்டு இருக்கிற? நீயும் வா, பஸ்ல ஏறு. விட்டுட்டு போனா வேற நீங்க எல்லாம் என்ன பேச்சு பேசுவீங்க? இப்பெல்லாம் இந்த சோசியல் மீடியா வந்ததுல இருந்து எல்லாருக்கும் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏறு பாட்டி. பாட்டி, ஏறுங்க. 2 பேரும் மணிகண்டனை வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கிறாங்க. மணிகண்டனோட மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. இரவு நெருங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஆரவள்ளிக்காட்டையும் அங்க இருக்கக்கூடிய கோயிலை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் டிரைவர் கிட்ட கதை கேட்டுட்டு வந்தவனுக்கு இப்ப என்னமோ மனசுக்குள்ள பயம் பரவ ஆரம்பிக்குது. கொலை நடுங்கிற பயங்கிறாங்க இல்லையா, அதனுடைய தொடக்கம். என்ன பாட்டி, ஏர்லியாப்போ? சரி சொல்லிட்டு பஸ்ஸுக்கு வந்து முன்னாடி நின்று திரும்பி பார்க்குறான். 2 பேரும் அவனையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. பஸ்ஸு ஸ்டெப்ஸு கிட்ட வந்து நின்று திரும்பி பார்க்குறான். அப்பையும் கண் பார்வை அவன் மேலேயே இருக்குது. சிமிட்ட கூட இல்லை. பஸ்ஸுக்குள்ள ஏறி அந்த ஒரு சிங்கிள் சீட்ல போய் உட்காந்துட்டு எட்டி பார்க்குறான். 2 பேரும் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. டிரைவர் உடனே, மணிகண்டா, மணிகண்டா, டேய் மணிகண்டா 3 வாட்டி கூப்பிட்டதுக்கு அப்புறமா, என்னென்ன, ஏண்டா எவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருக்கிற? காது கேட்கல? இல்லையேண்ண, கூப்பிட்டதே கேட்கலையே. அது சரி, எதுக்குண்ணா கூப்பிட்டீங்க? நீ எதுக்கு விசில் அடிச்ச? அப்ப இருந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறேன் நானு. விசில் அடிச்ச, நீ வாட்டுக்கு எட்டி பார்த்த, நீ வாட்டுக்கு கீழே இறங்கி போன, போய் அந்த இடத்துல நிக்கிற, நீ வாட்டுக்கு ஏறி வர, எதுக்கு இதெல்லாம் பண்ணுன? அண்ணா, தோ அவங்க 2 பேர் ஏறன்னு சொன்னாங்க, அதனால தானே. எவங்க 2 பேரு? டக்குன்னு திரும்பி பார்க்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பாட்டியும் பேரனும் நின்றுகிட்டே தான் இருக்கிறாங்க. அண்ணா, தோ வெள்ளை ஜாக்கெட்டு மெரூன் கலர் சேலை கட்டிட்டு ஒரு பாட்டியும் பக்கத்துல ஒரு பையன் டவுசரும் சட்டையும் போட்டுட்டு நிக்கிறானே, அவங்களுக்காக தான். ஏண்டா, ஏதாவது பண்ணிட்டு வந்தியா எனக்கு தெரியாம? நல்ல டியூட்டி டைம்ல அப்படி பண்ண மாட்டியே. ஏன் மூளை குழம்பி போச்சா? ஆரவள்ளிக்காடுன்னு சொல்லி கதை கேட்டுட்டு எல்லாமே குழம்பி போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? அண்ணா இல்லைண்ணா, நிஜமாலுமே அங்க பாருங்கண்ணா. எப்பா டேய், நீ எதுக்கா இதை பண்றேன்னு தெரியல, ஆனா கரூர் போய் சேர்றதுக்குள்ள எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரு. என் கண்ணுக்கு ஆறும் தெரியல, நான் வண்டி எடுக்கிறேன். இப்ப எடுத்தோம்னாதான் 9-10 மணிக்காவது ஊருக்கு போய் சேர முடியும். நீ வன்றல வெடிஞ்சிருமாட்டு இருக்குது. சொல்லிட்டு டிரைவர் வண்டி எடுக்க
கண்டக்டர் மணிகண்டனுக்கு என்ன பண்றனே தெரியல. அந்த கொலை நடுக்க பயத்துல பாதி தூரம் வந்தாச்சு. அவன் கண்ணுக்கு மட்டும் தெரியறவங்க ஏன் டிரைவர் கண்ணுக்கு தெரியல? ஒருவேளை டிரைவர் பொய் சொல்லுவாரோ? இல்லையே, அவர் எதுக்காக பொய் சொல்லணும்? நினைச்சுக்கிட்டே வண்டியிலிருந்து எட்டி பார்க்க அந்த பாட்டியும் பேரனுமே இன்னும் மணிகண்டனையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. சும்மா ஒரு 20 அடி வந்து அந்த வண்டியிலிருந்து எட்டி பார்த்தவனுக்கு கொலை நடுக்கம் எடுக்கவே ஆரம்பிச்சிருச்சு. 2 பேத்தினுடைய பார்வையும் மணிகண்டனை விட்டு நகரவே இல்லை. கண்ணெல்லாம் சிவந்து லைட்டா கலங்குனவன் அப்படியே அவங்கள பார்த்துக்கிட்டே போறான். 3 பேத்தினுடைய பார்வையும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. ஆரவல்லிக்காடு அச்சத்தை தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கதையில வரக்கூடிய ஆரவல்லிக்காடு அப்படிங்கிற ஊரு முழுக்க முழுக்க கற்பனை. இதுல வரக்கூடிய ஆட்கள், பெயர்கள், இடங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. ஆரவல்லிக்காடு அப்படின்னு ஊரையும் அதுல இருக்கக்கூடிய மாசாணியம்மன் கோயிலும் இந்த கதைக்காக கற்பனையா எழுதப்பட்டது. வண்டி ஆரவல்லிக்காட்டை நோக்கி போயிட்டு இருக்குது. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் என்னன்னு கூட தெரியாது. ஆனா இரவு நேரம் அப்படிங்கிறது 7:30 மணியை தாண்டிருச்சுன்னு நல்லாவே தெரியும். கையில இருக்கக்கூடிய வாட்சை பார்க்க, ரோட்டை பார்க்க வண்டி ஓட்டன்னு டிரைவர் போயிட்டு இருக்கிறாரு. அந்த சிங்கிள் சீட்ல உட்காந்துருக்கக்கூடிய மணிகண்டனுக்கு மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்வி. எதுக்காக அந்த பாட்டியும் அந்த பேரனும் நம்மளை அப்படி பார்க்கணும்? நம்மளே உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆனா வண்டியில ஏறல. டிரைவர் என்னன்னு கேட்டா அங்க யாருமே இல்லைன்னு சொல்றாரு. ஏன்? ஒருவேளை எனக்கு மட்டும்தான் தெரியுதா, இல்ல அவருக்கு கண்ணு தெரியலையா? என்னன்னே புரியலையே. நினைச்சுக்கிட்டு வரும் பொழுது சடனா ஒரு பிரேக் போட முன்னாடி போயிட்டு பின்னாடி வரா மணிகண்டன். டக்குன்னு டிரைவரை பார்த்து, என்னென்ன அங்க பாருப்பா. அவர் கை காமிச்ச இடத்துல பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு டீ கடை இருக்குது. டீ கடையில ஒரே ஒருத்தர் மட்டும் டீ வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு பக்கத்துல ஒரு போர்ட்ல ஆரவல்லி காடுன்னு போட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஒரு ரோட் போட்டு அதுல 7 கிலோமீட்டர்னு போட்டிருக்குது. என்னென்ன டீ கடை இருக்குது, அதுவும் இந்த இடத்துல? ஏப்பா, டீ கடை வைக்கிறது கூடவே ஏதாவது வேணும்? திருப்பி பஸ்ஸில் இருக்கிறவங்கள பார்த்து, இங்க பாருங்க, டீ கடைக்கு ஒன்று இருக்குது, யாருக்காவது பசிச்சுன்னா இங்கேயே சாப்பிட்டுக்குங்க. இருக்கிற 2-3 பேர்ல ஒருத்தர் மட்டும் சரின்ட்டு கீழே இறங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாம் நேரம் இருப்பா, கொஞ்சம் சீக்கிரமா தான் போங்களே. இங்க பாருங்க, நாங்க வயிற்றுல ஒண்ணுமில்லாம வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோம். இனி இந்த ஊரை தாண்டி எப்ப நாங்க கரூருவோம்னு எங்களுக்கு தெரியாது. அதனால இருக்கிறது என்னமோ அதை நாங்க சாப்பிட்டு தான் வருவோம். ஒரு 10 நிமிஷம் எங்களுக்காக பொறுத்துக்குங்க சொல்லிட்டு டிரைவர் இறங்க மணிகண்டனும் கீழே இறங்குறா. அங்க போய் டீ கடை நிக்க டீ கடையில் இருக்கிறவரு எந்திரிச்சு நிக்கிறாரு. சொல்லுங்க ஐயா, என்ன வேணும்? என்னங்க இருக்குது? டீ, காபி, பால் எல்லாமே இருக்குது. இந்த போண்டா, பஜ்ஜி அதெல்லாம் இல்லைங்களா? சிரிச்சவரு, இல்லைங்க ஐயா, அதெல்லாம் இல்லை. வேணா பன்னு, இந்த முறுக்கு, பிஸ்கட் பாக்கெட்டு இதெல்லாம் இருக்குது, வேணா சாப்பிட்றீங்களா? சரி, ஏதோ ஒன்று கொடுங்க. டீயை கேட்ட உடனே சின்ன பாய்லர்ல இருக்கக்கூடிய டீயை 2 டம்ளர்ல ஊற்றி மணிகண்டனுக்குமே டிரைவருக்கு ஒன்று கொடுக்க அதை வாங்கிட்டு வேணுங்கிற ஸ்நாக்ஸை வாங்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற டீ கடைக்காரரை பார்த்து, ஏங்க இந்த இடத்துல கடை விட்டுருக்குறீங்க, வியாபாரம் ஓடுமா? ஏங்க அப்படி கேட்டுட்டீங்க? தோ நேரா ஒரு ரூட் தெரியுது பாருங்க. இங்கிருந்து 7 கிலோமீட்டர் போனா ஆரவல்லிக்காடு. அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா மெயின் ரோட்டுக்கு போயிடலாம். தோ பின்னாடி பாருங்க, வாய்க்கா வரப்பு இருக்கக்கூடிய இடம். பொம்பளைகளா இருந்தாலும் ஆம்பளைகளா இருந்தாலுமே வாய்க்கா வரப்புல வேலை செய்யும்போது சலிச்சு போயிடுவாங்க. இங்கே வந்தா டீ குடிச்சிட்டு போவாங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் பின்னாடி போய் கிழக்க போனீங்கன்னா சின்ன கிராமம் ஒன்று இருக்குது. ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அங்கேருந்து இங்கேதான் வந்து ஏதாவது டீ காப்பி வேணா வாங்கிட்டு போவாங்க. இந்த பக்கத்துலயே டீ கடைங்கிறது எம்படைதான். ஏங்க மணி என்ன இருக்கும்? 7:45 இருக்கும் இல்ல? ஆமாங்க, 7:45க்கு டீ கடை திறந்து வச்சிருக்கிறீங்க. ஆட்கள் வருவாங்களா என்ன? அட ஏங்க, நான் என்ன டெய்லியுமா திறந்து வச்சிருக்க போறேன்? வழக்கமா 6 மணிங்கும்போது மூடிடுவேன். பின்னாடி வயலுக்கு வேலை செய்ய வரவங்க எல்லாம் 6 மணிங்கும்போது வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க போகும்போது நானும் பின்னாடியே போயிடுவேன். அதுல வரவங்க யாராவது 2-3 பேர் டீ கேட்டாங்கன்னா ஆத்தி கொடுத்துட்டு போவேன். இந்த ஆரவல்லிக்காட்டு மாசாணியம்மன் கோயில்ல திருவிழா, எல்லாரும் இந்த வழியா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் திறந்து வச்சேன். பாருங்க, வழக்கமா எப்போ வாங்குற சனம் தான் வாங்கும். என்ன, ஒரு 10 பேர் 12 பேர், இன்னைக்கு உங்களோட சேர்த்து 23 பேர்த்துக்கு பக்கமா டீ குடிச்சிருக்கிறாங்க. டோ
இங்க இருக்கக்கூடிய முறுக்கு பிஸ்கட் இதெல்லாம் சாப்பிட்டுருக்குறாங்க. அப்படி வியாபாரத்தை பார்த்தாதாங்க உண்டு. ஏங்க, இங்கதான் எந்த வியாபாரமும் இல்லையே, அப்புறம் ஏன் இன்னும் கடை போட்டுட்டு இருக்கிறீங்க? இல்லைங்க, எங்களுக்கு மெயின்ல ஒரு கடை இருக்குது. அத பையனும் மருமகளும் பார்த்துக்குவாங்க. நானு இங்க தானே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே இங்க போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப வருஷமா எங்க கடையே நம்பி வாங்குற ஆட்கள் இருக்கிறாங்க. ஓ, எத்தனை வருஷம் வச்சிருக்கீங்க இந்த கடை? அது எங்க தாத்தா பாட்டனுக்கு தாங்க தெரியும். ஏதோ அவங்க விட்டுட்டு போன தொழில்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என் பசங்களுக்கு டவுன்ல மெயினான இடத்துல ஒரு சின்ன கடையை போட்டு கொடுத்தாச்சு, அவங்க பொழைச்சிக்கிட்டும் அப்படின்னு. டிரைவருமே அந்த டீ கடைக்காரரு இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது டீயை குடிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருக்கக்கூடிய மணிகண்டனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு புது விதமான சத்தம் கேக்குது. அண்ணே, அண்ணே! டக்குன்னு வாயில பிஸ்கட்டை கடிச்சுக்கிட்டே திரும்பி பார்க்கறவன் பின்னாடி யாருமே இல்லாதனால ஒரு 2 3 வாட்டி மட்டும் அப்படியே அங்கேயும் இங்கேயும் பார்வை விட்டுட்டு திரும்பிக்கிறான். அரை டம்ளர் அளவுக்கு டீ காலியானதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த குரல் கேக்குது. அண்ணே, அண்ணே! மறுபடியும் திரும்பி பார்க்குறவனுக்கு இப்போ எதுன்னு கண்டுக்காம விடுறதுக்கு மனசு வரல. பஸ்ஸில் இருந்த 2 3 பேர் இறங்கி டீயை குடிச்சிட்டு இருக்க, யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லாம அந்த பிஸ்கட் பாக்கெட்டையும் டீ டம்ளரையுமே அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறான். சும்மா செவுருங்கிறது ஒரு ஆளுடைய முக்காவாசிகள் இருக்கிறது, அதுக்கு மேலே எல்லாமே கூரை தான். 10க்கு 10 அளவுக்கு இருக்கக்கூடிய டீ கடை. பழங்காலத்துல டீ கடை எப்படி இருக்கு அப்படின்னா இந்த கடையை காட்டிடலாம். அந்த அளவுக்கு அந்த கடையில வசதிகளும் இருக்குது. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய செவுத்து பக்கமா யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. அவனுக்குள்ள ஒரு எண்ணம், நம்ம பஸ்ல இருந்து இப்பதான் இறங்கணும், பஸ்ல இருக்கிற எல்லாருமே டீ கடைக்கு வந்து நிக்கிறோம், ஒருவேளை டீ கடைக்காரருக்கு தெரிஞ்சவங்க யாராவது, அவருடைய பொண்ணு பேத்தி யாராவது இருக்குமோ? அண்ணே, அண்ணே! மறுபடியும் அதே பக்கத்துல இருந்து குரல் கேட்க அவன் எட்டி பார்க்கறான். எட்டி பார்க்கும் பொழுது ஒரு சின்ன பொண்ணு, கிட்டத்தட்ட ஒரு 13ல இருந்து 14 வயசு இருக்கும். பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு, ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு, நெத்தியில பொட்டு வச்சுக்கிட்டு, திருநீர் குங்குமம்லாம் பூசிக்கிட்டு, கையில வளையல் பாசி எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த செவுத்தோட செவிடா திரும்பி நின்றுட்டு இருக்குது. அப்படின்னா அந்த பொண்ணோட நெத்தி செவுத்துல முட்டிட்டு நிக்குது. கை ரெண்டையுமே தன்னுடைய 2 கன்னங்களுக்கு பக்கத்துல வச்சு செவுத்தோட அந்த பொண்ணு வச்சுக்கிட்டு இருக்குது. அவன் அந்த பொண்ணை பார்த்துட்டு டிரைவரை பார்க்கறான். டிரைவர் டீ கடைக்காரர்கிட்ட மும்மரமா பேசிட்டு இருக்கிறாரு. எதையுமே யோசிக்காதவன் டக்குன்னு அந்த பொண்ணை கூப்பிடுறான். பாப்பா, 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 உன் பேர் என்ன? நீதான் என்ன கூப்பிட்டியா? அந்த பொண்ணு எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறா. பாப்பா, நீதானே என்ன கூப்பிட்ட? என்ன வேணும்? என்ன வேணும்னு சொல்லு. ஏதாவது வாங்கி தரணுமா? யார் நீ? இந்த டீ கடைக்காரர் சொந்தமா, இல்ல திருவிழாக்கு வந்த பொண்ணா? யார் பாப்பா நீ? அந்த பொண்ணு செவுத்தோடையே தலையை ஒட்டி வச்சுக்கிட்டு இல்ல அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுது. பாப்பா, இங்க பாரு. அந்த பொண்ணு மெல்ல மெல்ல தன்னுடைய காலை எடுத்து வச்சு டீ கடையினுடைய கடைசிக்கு போக ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு அந்த காலை எடுத்து வச்சு போக போக அவனுக்கே தெரியாம மணிகண்ட அந்த பொண்ணுக்கு பின்னாடியே போறான். ஏன் பாப்பா, என்னாச்சு? இங்க பாரு. அந்த கடையினுடைய முடிவுக்கு வந்த உடனே டக்குன்னு அந்த பொண்ணு திரும்பி மணிகண்டனை பார்க்குது. கண்ணெல்லாம் கண்ணீர். அந்த பொண்ணு மணிகண்டனை பார்த்த அந்த நிமிஷம் மணிகண்ட கையில் இருக்கக்கூடிய பிஸ்கட்டையும் டீ டம்ளரையும் டப்புன்னு கீழே போட்டுடுறான். என்னாச்சு பாப்பா? யார் நீ? ஏதாவது பிரச்சனையா? உன்னை யாராவது மிரட்டுறாங்களா? என்னன்னு சொல்லு. அவன் கேட்ட உடனே அந்த பொண்ணு ஐயோ ஐயோன்ட்டு மூஞ்சி மூஞ்சியா அடிச்சுக்கிட்டு அழுக ஆரம்பிக்குது. மணிகண்டனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பாப்பா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு வேகமா பின்பக்கமா ஓட ஆரம்பிக்குது. இருட்டு, வயல் வரப்பு. அந்த பொண்ணு எங்க ஓடுது? இவனுக்குமே எதுவுமே யோசிக்க முடியாம அந்த பொண்ணு பின்னாடி ஓடுறான். கிட்டத்தட்ட ஒரு 10 அடி வச்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு அந்த வரப்புல அப்படியே குந்த வச்சு கொந்துக்கிறா. பக்கத்துல போய் அந்த பொண்ணு கீழே உட்காந்தவன், பாப்பா, ஏதாவது பிரச்சனையா? என்னது, பசிக்குதா? திருவிழாவுக்கு வந்து எங்கேயாவது காணாம போயிட்டியா? இல்லை இங்க யாராவது உன்னை ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்களா? என்னன்னு சொல்லு பாப்பா, என்னன்னு சொல்லு. டக்குன்னு அந்த பொண்ணு மறுபடியும் மணிகண்டனை பார்க்குது. மணிகண்டனையே பார்த்துக்கிட்டு இருக்குது. மணிகண்டனுக்கு அந்த பொண்ணுடைய பார்வை பயத்தை இன்னுமே அதிகமாக்கிட்டு போகுது. ஏன்பா, ஏதாவது பிரச்சனையா? நான் வேணா டிரைவர் அண்ணன், இந்த டீ கடைக்கார அண்ணன் எல்லாத்தையும் கூப்பிட்டு விட்டுமா? உன்னை ஏதாவது தொந்தரவு பண்ணாங்கன்னா சொல்லு, நாங்க இருக்கிறோம். என்னாச்சு உனக்கு? வா பாப்பா, அங்க போலாம் வா. அந்த பொண்ணு திடீர்னு 2 கையை நீட்டுது. 2 கையை நீட்டும் பொழுது முட்டியிலிருந்து
கை விரல்கள் வர வழியில ஒரு கீறல் கீறி ரத்தம் வந்துட்டு இருக்குது. இவ்வளோ நேரம் அந்த மாதிரி எதையுமே பார்க்கல. ஒருவேளை இருட்டில் இது நான் பார்க்காம விட்டு இருந்திருப்பேன். டக்குன்னு தான் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய கர்ச்சீஃபை எடுத்து பல்லால கடிச்சு ரொம்ப சிரமப்பட்டு ரெண்டா கிழிச்சு 2 கையில் இருக்கக்கூடிய புண்ணுகளையுமே அவன் தொடச்சு தொடச்சு விடுறான். அவன் துடைக்க துடைக்க ரத்தம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த பொண்ணு அழுகை இப்ப இல்ல. ஆனா பார்வை மணிகண்டனை விட்டு விலகவே இல்ல. இரு பாப்பா, ஒரே நிமிஷம் இரு. நான் போய் டீ கடைக்கார அண்ணனையும் அந்த டிரைவர் அண்ணனையும் கூட்டிட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம் நீ வெயிட் பண்ணு. சொல்லிட்டு மணிகண்டன் எந்திரிக்க அந்த பொண்ணை விட்டு அவனால நகரவே முடியல. மறுபடியும் டப்புன்னு கீழே உட்காந்துக்கிறான். இரு, நான் போய் கூட்டு வந்துடுறேன். நீ எங்கேயே இரு. அந்த பொண்ணோட மூஞ்சில எந்த விதமான பாவனையும் கிடையாது. மணிகண்டன் மட்டுமே உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்குது. அவனுக்கு அந்த பார்வை நிஜமாலுமே ஒரு நடுக்கத்தை தான் ஏற்படுத்துது. புண்ணுனா அழுகுவா. ஆமாமா, அழுதா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் இப்படி தொடைக்கிறேன், அவ எதுவுமே பேச மாட்டேங்கிறா. யாரா இருப்பா? பாப்பா, பின்னாடி இருந்து திடீர்னு ஒரு குரல், மணிகண்டா, மணிகண்டா, டேய் மணிகண்டா. திரும்பி பார்க்க அந்த டீ கடைக்கு எட்ஜில் நின்றுட்டு இருக்கிறாரு டிரைவரு. என்ன பண்ணிட்டு இருக்கிற? மொபைல் இருக்கக்கூடிய லைட் அடிச்சுட்டு மணிகண்டனை பார்க்க, அண்ணா இங்க வாங்கின ஒரு நிமிஷம். என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற? வரப்புல குந்த வச்சு கொந்துக்கிட்டு அவசரமா? இல்லைன்னா அது வந்து சொல்லிட்டு இந்த பக்கமா இருக்கக்கூடிய பொண்ணுன்னு காட்டுறதுக்காக திரும்பி பார்க்க அங்க யாருமே இல்லை. சடனா அவனுக்கு அதிர்ச்சியாக அந்த வரப்புலயே அப்படியே பின்னாடி விழுந்துடுறான். ஒடியாந்தவர் மணிகண்டனை கைத்தாங்களா தூக்கி, என்னப்பா, எதுக்கு வந்த இங்க? அண்ணன், அது வந்து நான் இங்க ஏற்கனவே ஒரு பாட்டியும் பேரனும் தன்னை முறைச்சு முறைச்சு பாக்குறாங்கன்னு சொன்னதையே சுத்தமா நம்பாத டிரைவர் இப்போ ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு அழுதுச்சு. அது கையெல்லாம் புண்ணு, ரத்தம் வழிஞ்சிச்சு. என்னை முறைச்சு முறைச்சு பாக்குதுன்னு சொன்னா கண்டிப்பா நம்புவாரா என்ன? இல்லைண்ண, அது வந்து யூரின் வந்தியாக்கோ. சரி வா போலாம். மணிகண்டனை கூட்டிட்டு போக முன்னாடி டிரைவர் போக பின்னாடி மணிகண்டன் நடந்து போயிட்டு இருக்கிறான். நடந்து போயிட்டே இருக்கிறவன் அடிக்கடி பின்னாடி திரும்பி திரும்பி பார்க்கறான். ஆனா அந்த இடத்துல யாருமே இல்லை. உள்ளுக்குள்ள வயல் பக்கமா ஏதோ ஒரு சலசலப்பு. ஆனா அது அந்த பொண்ணா இருக்குமோங்கிற சந்தேகம், அந்த பொண்ணை எப்படி இருக்கும் அதுக்குள்ளங்கிற கேள்வியும் வருது. எதுவுமே பேசாம டீ கடை வரைக்கும் வந்தவன் நின்று மறுபடியும் பின்னாடி திரும்பி பார்க்கறான். உடனே டீ கடைக்காரரு, என்ன தம்பி அவசரமா? பார்த்து போங்க, வயல் வரப்புல எல்லாம் பாம்பு கீம்பு இருக்கும். டிரைவர் உடனே, அதுவும் சரிதான், போனவன் எதையோ பார்த்து பயந்துகிட்டு வந்திருக்கிறான். அட, ஏன் தம்பி நீங்க வேற? காத்து அசைஞ்சாலும் மரம் அசைஞ்சாலும் பேப்பர் அசைஞ்சா கூட பயப்படுற இடம். இத்தனை வருஷமா நான் எங்க இருக்கிறேன். போன வாரத்துல சைக்கிள்ல போகும் பொழுது பனைமரத்தோட இது கீழே விழுகுது. அலறி அடிச்சுக்கிட்டு சைக்கிள்ல வீட்டுக்கு போனேன். 2 நாள் ஜுரம். சொல்லவே அங்க இருக்கிற எல்லாரும் சிரிக்க டிரைவரும் சிரிக்கிறாரு. மணிகண்டனுக்கு மட்டும் எந்த விதமான சிரிப்பும் வரல. கேள்விக்குறி மட்டும்தான் மனசுல இருக்குது. ஏற்கனவே இருக்கக்கூடிய நடுக்கத்துக்கு இன்னும் விடை கிடைக்காத போது ஒரு பொண்ணு இப்ப நம்ம கண்ணுல பட்டுட்டு தெரியாம போயிடுச்சு. இத டிரைவர் கிட்ட சொன்னா கண்டிப்பா நம்மள முட்டாள்னு சொல்லுவாரு. எதுவுமே பேசாம அவன் பாட்டுக்கு போறான். டிரைவர் முன்னாடி ஏற, பேசஞ்சர்ஸ் எல்லாருமே ஏற, மணிகண்ட ஏறலான்னு போகும் பொழுது பின்னாடி திரும்பி பார்த்து டீ கடைக்காரரை பார்த்து, அண்ணன் சொல்லுங்க தம்பி, உங்களுக்கு ஏதாவது பொண்ணு இருக்குதா? பொண்ணா? இல்லைங்களே, ஒரே பையன், டவுன்ல கடை வச்சு கொடுத்தாச்சு, மருமக. அவங்களுக்கு? ஆமாம் தம்பி, அவங்களுக்கு பொண்ணு இருக்குது. எத்தனை வயசு இருக்கும்? இப்பதான் எல்கேஜி ஓரா. ஏன் தம்பி கேட்குறீங்க? இல்லைண்ணே, இங்கே ஏதாவது ஒரு பொண்ணு, ஒரு 13 14 வயசு இருக்கக்கூடிய பொண்ணு உங்களுக்கு உதவியா? என்ன தம்பி ஆச்சரியமா இருக்கு? சுத்தி ஏரியால வீடுகளே கிடையாது. 13 14 வயசு இருக்க போற புள்ள இந்த ஏரியால இப்ப எதுக்கு வந்து நின்றுட்டு இருக்கணும்? ஏன் தம்பி இப்படிலாம் கேக்குறீங்க? என்ன விஷயம்? இல்லைண்ணா, இல்லை, நான் சும்மா தான் கேட்டேன். போங்க தம்பி, லேட் ஆயிட போகுது. இப்ப நீங்க போனீங்கன்னா தான் ஆரவள்ளி காட்டுல இருக்கக்கூடிய திருவிழா கூட தாண்டிட்டு போறதுக்கு நைட்டு 10 மணி ஆகும். நேரம் ஆயிட்டே போச்சு, போகவே முடியாது. சொல்லிக்கிட்டே டீ கடைக்காரரு மணியை பாக்குறாரு. 8ன்னு இருக்குது. அதனால கடையெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக அவரும் தயாராகிட்டு இருக்கிறாரு. மணிகண்ட வண்டியில ஏறி எல்லாரும் வந்துட்டாங்களான்னு பார்த்துட்டு மறுபடியும் அந்த சீட்லயே உட்கார்றான். என்னப்பா கிளம்பலாமா? ஆ, போலாண்ண சொல்லிட்டு டிரைவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ண மணிகண்டனுக்கு மனசுக்குள்ள இன்னும் அந்த கேள்வி இருக்குது. உடனே அவனுக்கே தெரியாம தன்னிச்சையா அந்த ஜன்னல் வழியா பார்க்க அந்த டீ கடையை ஒட்டி இருக்கக்கூடிய செவுத்துல டீ கடைக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கிறா. மணிகண்டனுடைய பார்வையை கூர்மைப்படுத்திட்டு பார்க்க அதே பொண்ணு, அதே ரெட்டச்சடை,
அந்த பொண்ணு மணிகண்டனை முறைச்சு பார்த்துட்டு நிற்கிறா. அவளுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அர்த்தம் மணிகண்டனுக்கு பயத்தை இன்னும் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அந்த பொண்ணு நிக்கிறதுக்குமே டீ கடைக்கார் நிக்கிறதுக்கும் 2 அடிதான் வித்தியாசம். ஆனா டீ கடைக்காரரு அந்த பொண்ணு கண்டுக்கவே இல்லை. அப்போ அந்த பாட்டியும் பேரனும் போல இந்த பொண்ணும் மணிகண்டனோட கண்கள்ல மட்டும்தான் பட்டிருப்பாங்களோ என்னமோ. 8 மாசத்துக்கு முன்னாடி இதே பஸ், இதே கண்டக்டர், இதே டிரைவர் கூட இதே மாதிரி திருப்பூர்ல இருந்து திருச்சி நோக்கி போக இதே இடத்துல எப்படி வந்து டைவர்ட் பண்ணி விட்டாங்களோ அதே மாதிரி டைவர்ட் பண்ணி ஆரவள்ளி காட்டு வழியா கரூர் போக சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப காரணம் வேற. வண்டி அந்த செக் போஸ்ட்ல நிறுத்தப்பட்டு டிரைவர் எட்டி கேட்க அங்க இருந்த போலீஸ்காரரு, ஏப்பா பரமத்தில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது, ஃபுல்லா அங்க வந்து வண்டி விட மாட்டேங்கிறாங்க, அடிச்சு நொறுக்குறாங்களாமா, அதனால கவர்மெண்ட் வண்டி எல்லாத்தையுமே இந்த ரூட்ல நாங்க தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறோம், எந்த வண்டி இந்த வழியா போக முடியாது, 2 கூட்டத்துக்குள்ள பயங்கரமான பிரச்சனை, போற வர ஒரு வண்டி கூட விடாம பயங்கரமா அடிச்சு நொறுக்குறாங்க, நீங்க இந்த வழியா காட்டு வழியா போய் கரூர் போயிருங்க. ஐயா இப்படி போனீங்கன்னா ரொம்ப தூரங்க, ரோடு வேற கொஞ்சம் மோசமா இருக்குது, திருவிழாவுக்கு நீங்க போகும் பொழுதே ரோடு ரொம்ப மோசமா இருந்துச்சுங்க, அதனாலதான். அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் எடுத்து திருப்பிக்கிட்டு வெள்ளை கோயில் போய் வெள்ளை கோயில இருந்து ஈரோடு போய் ஈரோட்ல இருந்து கரூர் வாங்க. அதுவும் இல்லையா வெள்ளை கோயில் வழியா அப்படியே வந்து விளக்கேத்தி போய் அங்கிருந்து சிவகிரி வந்து கொடுமுடி வந்து அதுக்கப்புறமா நீங்க கரூர் போங்க. இதுவும் முடியலைன்னா இங்கிருந்து நேரா ஈரோடு போய் ஈரோட்ல இருந்து கரூர் வாங்க, உங்களுக்கு எது வசதி? மணிகண்ட உடனே பாலுன இல்லைண்ண எப்படி சுத்தி போனாம்னு ரொம்ப லேட் ஆயிடும், நாம காட்டு வழியாவே போயிடலாமான்னு. உள்ள இருக்கக்கூடிய 10-15 பேருமே, ஏப்பா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எங்களால அவ்வளவு தூரம்ல போய் வர முடியாது, நேரா கரூருக்கு போற மாதிரி காட்டு வழியா போயிருங்க. உள்ள இருக்கக்கூடிய பேசஞ்சர் சொல்லவுமே போலீஸ்கார் ரொம்ப கம்பல் பண்ணவுமே அன்னைக்கு அந்த வழியா வண்டி போகுது. ஆரவள்ளி காட்டு வழியா தான் கரூருக்கு போய் ஆகணுங்கிற சூழ்நிலையில அந்த வண்டி போயிட்டு இருக்குது. என்னப்பா இது, ரோடும் போட மாட்டாங்க, இருக்கிற ரோட்ல ஓட்டிட்டும் போக முடியாது, இன்னும் எத்தனை மணிக்கு கரூர் போய் என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. பகல் நேரமா இருக்கங்காட்டி பரவாயில்ல, ராத்திரி இந்த ரூட்ல போனோம் மண்டை வெடிச்சு போயிரும், விடுங்கண்ணே அதான் சாப்பாட்டை வாங்கி உள்ள வச்சுக்கிட்டோம்ல, போற வழியில காட்டு பகுதியில நின்று சாப்பிட வேண்டியதுதான். அட என்ன மணிகண்டா அறிவுகட்டத்தனமா பேசிட்டு இருக்கிற, உள்ள இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, அவங்க முன்னாடி எப்படி நாம சாப்பிடுறது? அதுவும் சரிதானே, அது என்னன்னே தெரியல, அடிக்கடி பசிச்சுக்கிட்டே இருக்குது, சக்கரை நோயா இருக்குமான்னு போய் முதல்ல செக் பண்ணி பார்க்கணும். இப்படியே கல்லு முரடு கரடு முரடுமா வண்டி வலது பக்கம் இடது பக்கம் குலுங்கி குலுங்கி போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டதுக்கு அப்புறமா அங்க ஒரு ஸ்டாப்ல ஒரு தாத்தாவும் பேரனும் நின்றுட்டு இருக்கிறாங்க. கண்டக்டர் அதை பார்த்துட்டு, என்னன்னு யாரோ நின்றுட்டு இருக்கிறாங்க, இந்த ரூட்ல வண்டி மாத்தி விடுறாங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்குமோ? அட இல்லப்பா, இந்த ஊருக்கு காலையில ஒரு வாட்டி டவுன் பஸ்ஸுமே சாயங்காலம் ஒரு வாட்டி டவுன் பஸ் வரும், அதில் தான் எங்காவது போகிறதுனா வரதுனா அவங்க போய்க்கணும் வந்துக்கணும், மதிய நேரம் ஒருக்கா விடுறதுக்கு பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அந்த பஸ்ஸு இந்த காட்டுக்குள்ள சுற்றி முற்றி வர்றதுக்குள்ள இடுப்பு பெண்டை கலண்டரு, 2-3 பஸ் விட்டால் கூட இவங்களுக்கு நல்லா தான் இருக்கும், அந்த பஸ்ஸில் ஏதோ ஒரு பஸ் நினச்சிக்கிட்டு நம்மளே கை நீட்டுறாங்க, ஆனால் நடக்கிற பிரச்சனையில் அந்த பஸ்ஸு வருமானே தெரியல, நமக்கு எதுக்குன்னா வம்பு, நாம் பாட்டுக்கு போயிடலாம். அட ஏப்பா மணிகண்டா, டவுன் பஸ் இன்னைக்கு உள்ளே வருமானு அவங்களுக்கு சந்தேகம், டவுனுக்கு போகிறவங்களா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது, நிறுத்துவோம் ஏத்து. டிரைவர் சொல்லிட்டு வண்டி நிறுத்தவே அந்த தாத்தாவும் பையனும் நிக்கிற கரெக்டான இடம் பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸுக்கு நேரா இருக்குது. பின் வழியா அவங்க ஏறட்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் அப்படி வண்டி நிறுத்திருக்காரா என்னன்னு தெரியல. கையில ஒரு கூடை, தோல்ல ஒரு துண்டு, இடுப்புல நழுவி போற மாதிரி ஒரு வேட்டி, கசங்குன சட்டை, நல்லா நிறைச்சு போன மண்டை, அங்கங்க இருக்கக்கூடிய கருப்பு முடி, பக்கத்துல இருக்கக்கூடிய பையனுடைய சட்டை கூட கிழிஞ்சும் கசங்கியும், டாயர் வந்து ஸ்கூல் டாயர்னு நல்லாவே தெரியுது. கண்டக்டர் ஸ்டெப்ஸில் நின்றுக்கிட்டு, என்ன தாத்தா ஏறுங்க, நான் வரேன்ப்பா, எங்கே போகணும்? சுருளிமேடு. சுருளிமேடா? சுருளிமேடுங்கிறது தா இந்த பக்கமா போனோம்னா ஒரு 3 கிலோமீட்டர்ல சுருளிமேடு இருக்குல்லப்பு, அங்கதான் போகணும். அந்த இடத்துல இருந்து கரூருக்கு போறதுக்கு சுருளிமேட்டு வழியாவும் போகலாம், இல்லைன்னா அது இல்லாம வேற வழியாவும் போகலாம். சுருளிமேட்டு வழியா போனா ஒரு 2 கிலோமீட்டர் அதிகமா வரும், அது வழியா போகாம நேரா போனா 2 கிலோமீட்டர் கம்மியா வரும். அந்த 2 கிலோமீட்டர் எந்நேரம் போறது, இதே மாதிரி கரண்டு முரடான பாதையா இருக்கும்.
அங்க போனோம்னா கண்டிப்பா லேட் ஆயிடும். பசி வேற வயித்துக்கில்ல ஆரம்பிக்குது. அதனால நாம இந்த வழியா போக வேண்டாம்னு முடிவு பண்ணவன், ஐயா சுருளிமேட்டுக்குலாம் டவுன் பஸ் வருங்க ஐயா. நீங்க இப்போதைக்கு இங்கேயே இருங்க. நாங்க கரூர் டவுனுக்கு போற பஸ்ஸு. எங்கள ரூட் மாத்தி விட்டாங்க. அதனால இங்க வந்தேன். அப்பு தெரியும் அப்பு. நடக்கிற பிரச்சனையெல்லாம் வீட்டுக்கு பால் ஊத்த வந்த பையன் சொன்னா. பரமத்தியில பிரச்சனை நடக்குதுன்னு 2 நாளா டவுன் பஸ் வரல அப்பு. ஏதாவது ஒரு வண்டிய இந்த பக்கமா மாத்தி விடுவாங்கன்னு பால் ஊத்துற பையன் வந்து சொன்னேன். அதனாலதான் நாங்க காத்துக்கிட்டு நிக்கிறோம். இன்னைக்கு இல்ல 2, 3 நாளாவே வந்து நின்றுட்டு இருக்கிறோம். உன்னை கெஞ்சி கேட்கறப்ப போற வழியில சுருளிமேட்ல இறக்கி விட்டுரு. தாத்தா ஏன் தாத்தா இந்த தேவையில்லாத பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கிறீங்க? கையில என்ன கீரைக்கட்டப்பு? அதை பார்த்துட்டு அதான பார்த்தேன். கீரைக்கட்டு விற்கிறதுக்காக சுருளிமேடு வரீங்க சரியா? இல்லப்பு அப்படி இல்ல. பக்கத்துல இருக்கக்கூடிய பையனுடைய தலை தடவி கொடுத்துட்டு, இது பையனோட பேரை பொல்ல ஒன்று இருக்குது. 2 பேருமே 1 வயசு வித்தியாசத்துல பிறந்தாங்க. பிறக்கும் பொழுதே 2க்கு குறை. நெஞ்சில அடப்பு இருக்குதாமா, இதயத்துல. கூடவே 2க்குமே மூச்சு சரியா விட முடியாது. ஏதாவது பண்ணுச்சுங்கன்னா டக்குன்னு சளி பிடிச்சு மூச்சுட சிரமப்பட்டுட்டு இருக்குங்க. குறையா பிறந்த பிள்ளைகளை விட்டுட்டு அவங்க ஆத்தாக்காரி ஓடி போயிட்டா. பையனும் குடிச்சு குடிச்சு ஒரு நாள் கிணத்துல விழுந்து செத்து போயிட்டான். நானே எங்க சம்சாரம் இருக்கிற வரைக்கும் 2 பேர்த்தையும் காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு தாங்கன்னு காப்பாத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு நாட்டு மருந்து வாங்க போகணும். 2 படிச்சுக்கிட்டு இருக்குது. பிள்ளைக்கு 12 ஆக போகுது. பயலுக்கு 9 முடிய போகுது. ஒரு 1லிருந்து 1.25 வருஷம் தான் வித்தியாசம். குறையோட பிறந்த பிள்ளைகளை எங்ககிட்ட விட்டுட்டு ஆத்தாக்காரி ஓடி போனதோட கனவு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிட்டா. பிள்ளைகளுக்கு மருந்து வாங்க போறப்பா, அதுகளுக்கு தவறாம மருந்து கொடுக்கணும். மருந்து கீது விட்டுட்டோம்னா பிள்ளைங்கனால மூச்சுட முடியாம போயிடும். 3 நாள் ஆயிடுச்சு. எதுக்கு இருக்கட்டுமேனு வீட்டுல சம்சாரம் 1 வாரத்துக்கான மருந்து எடுத்து வச்சிருந்தா. ஆனா 3 நாளா பஸ் எதுவுமே வரலப்பா. நாங்களும் போறதுக்கு வண்டி வாகன வசதி எதுவும் இல்லை. யாரை கூட்டிட்டு போறதுன்னு தெரில. சுருளிமேடு இன்னும் கொஞ்சம் காட்டு பகுதியா இருக்கும். கரண்டு முரடா இருக்குன்னு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் போற வழியில சுருளிமேட்ல இறக்கி விட்டுட்டு போயிருங்கப்பா. தாத்தா அதான் இன்னொரு 3 நாளைக்கு வீட்டுல மருந்து இருக்குல்ல, நீங்க அதை சாப்பிடுங்க. அதுக்குள்ள பஸ் வந்துடும், பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும். இப்ப சுருளிமேட்டுக்கு போயிட்டு இருந்தோம்னா மழை இருட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்குது. நாங்கெல்லாம் ஊருக்கு போக முடியாது. உள்ளுக்குள்ள 10 பேர்த்துக்கு மேல இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கொண்டு போய் பத்திரமா சேர்த்தோணுமில்ல. டவுன் பஸ் நாளைக்கு வந்துட்டு நாளைக்கு போய்க்கலாம். இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க. அப்பு அப்படி சொல்லாதப்பு. இந்த கீரை கட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு அதுல காசில் தான் கண்டு நான் சுருளிமேட்ல எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும். தயவு செஞ்சு எங்களை கொண்டு போய் விட்டுட்டு போயிருங்க. இங்க வாருங்க ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு நாளைக்கு டவுன் பஸ் வந்துரு. அது அப்பத்தான் வீட்டுல மருந்து எடுத்து வச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை போய் சாப்பிடுங்க சொல்லிட்டு விசில் அடிக்க. கண்டக்டர் விசில் அடிச்ச உடனே டிரைவர் வண்டி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. தாத்தா பின்னாடியே ஓடுறாரு. அவர்னால 10 எட்டு கூட எடுத்து வைக்க முடியல. ஓடிட்டு வந்த தாத்தா பேரனை பார்த்து, கண்ணு நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு தாத்தா. நீ இந்த கீரை கட்டை கொண்டு போய் வீட்டில் வை. தாத்தா 1 நிமிஷத்துல வந்துடுறேன். எங்க தாத்தா போற? நான் வந்துடுறேன் கண்ணு, நீ வீட்டுக்கு போ. கீரைக்கட்டை எடுத்துக்கிட்டு பேரனை வீட்டுக்கு தாட்டி விட்டதுக்கு அப்புறமா அவரு நடந்தே சுருளிமேட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அவர் இருந்த இடத்துல இருந்து 7 கிலோமீட்டர் வரும் சுருளிமேடு. நடக்கணும்னா நல்லா உடல் திடம் இருக்கிறவங்களாலேயே முடியாது. காரணம் என்ன? மேடு மாதிரியான பகுதி, பள்ளங்குழி அடிக்கடி வரும். காலெல்லாம் முள்ளு குத்தும். எவ்வளவு நல்ல செருப்பு போட்டிருந்தாலுமே ஒரு 4, 5 வாட்டியாவது கல்லு குத்தாம அந்த இடத்துல நடந்து போக முடியாது. இவரு நெஞ்சரிக்க நடக்க ஆரம்பிக்கிறாரு. 2 கிலோமீட்டர் தான். திடீர்னு தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிச்சு வாயெல்லாம் வறண்டு போக ஆரம்பிச்சிருது. அப்படியே அங்க இருக்கக்கூடிய கல்லு மேல உட்கார்ந்துடுறாரு. உட்கார்ந்தவருக்கு ரொம்ப தண்ணி தாகம். தண்ணி தாகத்துல தண்ணியை தேடி தேடி பாக்குறாரு. அந்த இடத்துல எப்படி கிடைக்கும்? சுத்தி எல்லா பக்கத்துலயும் காடு. நல்ல வெளிச்சமாவே இருந்தாலுமே அங்கெல்லாம் ஆட்கள் நடமாட்டம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்படியே அவரு நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் நடந்திருப்பாரு. அவருக்கே தெரியாம மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. விழுந்ததுல சடசடன்னு உருண்டுட்டு வந்து ஒரு கல்லுகிட்ட அப்படியே தடுத்து அங்கேயே மயங்கிடுறாரு. ஒருவேளை உடனே யாராவது பார்த்துருந்தாங்கன்னா கூட அவரை காப்பாத்தி இருந்திருக்கலாம்.
ஆனா அந்த வழியில ஆட்கள் நடமாட்டம் இல்லை அப்படிங்கிறதுனால அவரை யாருனாலையும் காப்பாற்ற முடியல. பிள்ளைகளுக்கு மருந்து வேணுமே, பிள்ளைங்கனால மூச்சிட முடியாதே, மருந்து விடாம சாப்பிடணும்னு வைத்தியர் சொல்லியிருக்கிறாரே, விடாம சாப்பிடணுமே இப்படின்னு சொல்லிக்கிட்டே அவருடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரிய ஆரம்பிக்குது. கீரைக்கட்டோட போனவன் பாட்டியை பார்த்து விஷயத்த சொல்லறான். பாட்டிக்கு கண்ணெல்லாம் தண்ணி. கையில கரைச்சிட்டு இருக்கக்கூடிய சாணியை கூட அப்படியே வச்சுட்டு கையை கழுவிட்டு பக்கத்து வீட்டுல போய் ஒரு 2 3 பேர்த்த கூப்பிட்டு அதுல ஒரே ஒருத்தர் வர அவர் கூட சைக்கிள்ல ஏறிக்கிட்டு பாட்டி வராங்க. வந்து பார்க்கும் பொழுது சுருளிமேடு போற வழியில தாத்தா இறந்து கிடக்குறாரு. தாத்தாவோட சின்ன சின்ன வருமானம், பாட்டி பக்கத்து அங்கிங்கின்னு வேலை செய்யற வருமானம், பிள்ளைகள் அங்க இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வருமானங்கிறது எதுவுமே இல்லை. வீட்டுல விளைவிக்கக்கூடிய கீரைகளை கொண்டே கொடுத்துதான் மருந்தே வாங்கிட்டு வராங்க. அதுக்கே அவங்க படாத பாடு படணும். தாத்தா போனதுக்கு அப்புறமா வீட்டோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாகிட்டே போச்சு. தாத்தாவே எல்லாம் பண்றான்னு நம்பிட்டு இருந்த பாட்டிக்கு பிள்ளைங்க 2ஐயும் சமாளிக்கவும் முடியல, பிள்ளைகளுக்கு மருந்து வாங்கவும் முடியல. இப்படியே 2 3 மாசத்துல அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. மூச்சுட முடியாம அவன் திணற ஆரம்பிக்கிறான். வைத்தியர்கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வர்றதுக்கு வீட்டுல வசதி இல்லை. யார்கிட்டயும் சொல்லிவிட்டுமே அவங்களுமே அப்படி ஒன்றும் உதவி பண்ண மாதிரி தெரியல. கடைசியா ஊர்ல இருந்து ஒருத்தர் மருந்து வாங்கி கொடுக்க அதை பேரனுக்கும் பேத்திக்கு கொடுத்து பிரயோஜனம் இல்லாம முதல்ல அந்த பையன் இறந்து போயிடுறான். அந்த பையன் இறந்து போய் 1 மாசத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கும் அதே மாதிரி உடம்பு சரியில்லாம போய் அந்த பொண்ணு மூச்சு விட முடியாம இறந்து போயிடுறா. யாருமே இல்லை, நான் மட்டும் இருந்து என்ன பண்றேன்னு தான் மகன் எந்த கிணத்துல போய் விழுந்தாரோ அதே கிணத்துல விழுந்து பாட்டி இறந்து போயிடுறாங்க. குடும்பமே ஒண்ணும் இல்லாம போயிருது. தாத்தா செத்தப்பவும் சரி, அந்த பையன் இறந்தப்பவும் சரி, இந்த பொண்ணு இறந்தப்பவும் சரி, கிணத்துல தான் விழுக போகும்போதும் சரி, யாருகிட்ட பார்த்தாலும் கேட்டாலும் பாட்டி சொல்ற ஒரே வார்த்தை, அன்னைக்கு அந்த பஸ்ல கொண்டே விட்டுருந்தா எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா, அன்னைக்கு அந்த பஸ்ல கொண்டே விட்டுருந்தா எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமான்னு மணிகண்டனாலதான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல போனா அதுதானே உண்மை கூட. ஒருத்தருடைய சின்ன ஒரு செயல் ஒரு குடும்பத்தையே ஒண்ணுமில்லாம பண்ணிடுச்சு. அன்னைக்கு அவன் மட்டும் வண்டியில ஏத்திருந்தானா இன்னைக்கு என் குடும்பம் உயிரோடு இருந்திருக்குமேனு வேதனையோட கிணத்துல குதிக்கிற பாட்டி. மணிகண்டனை பழுதித்தே ஆகணுங்கிற எண்ணம் அவங்களுடைய மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு. தாத்தாவை வண்டியில ஏத்த மாட்டேன்னு சொல்லிட்டு பஸ்ல விசில் அடிச்சு கிளம்பின உடனே டிரைவர் என்னப்பா ஆச்சுன்னு கேட்டதுக்கு, அது ஒண்ணும் இல்லைண்ணே, சுருளிமேடு வழியா பஸ் போகுமான்னு கேட்டாங்க. நான் தான் அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னேன். டவுன் பஸ்க்காக நின்றுட்டு இருக்கிறாங்க. என்ன மணிகண்டா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் சொல்ற, சுருளிமேடு வழியா போனாதான் என்ன? அட சும்மா இருண்ண, நீ வேற. சுருளிமேட்ல நீ ஏறி இறங்கி பாரு, அப்ப தெரியும். நாம கரூருக்கு போய் சேர்றதுக்கு வெடிச்சு போயிரு. என்ன மணிகண்டா, டவுன் பஸ் எல்லாமே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. வயசானவரு சின்ன பையனை கூட்டி நின்றுட்டு இருக்கிறாரு. நாம கூட இறக்கி விட்டு போறதுனால என்ன இருக்க போகுது? அதுக்காக தானே கவர்மெண்ட் நமக்கு சம்பளம் கொடுக்குது. அட போகண, சும்மா வண்டி பார்த்து நேரா ஓட்டுகண மணிகண்டன் சொல்லிக்கிட்டே அந்த சீட்ல உட்கார்றான். டே மணிகண்டா, டிரைவர் பாலு கத்தவே வெறுக்குன்னு ஒரு மூச்சோட கண்ணை முழிக்கிறான். இவ்வளவு நேரம் மணிகண்ட தூக்கத்துல கனவுல பார்த்தது எல்லாமே நடந்தது. எந்திரிச்சவன் எங்கேயுமே பார்க்காம 2 கையையும் 2 கால்ல முட்டு கொடுத்து தலையை கீழே போட்டு கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். இன்னைக்கு நமக்கு வந்த கனவு அன்னைக்கு நிஜமா நடந்தது. 8 மாசத்துக்கு முன்னாடி சுருளிமேட்டுக்கு போறோம்னு சொன்ன தாத்தாவையும் பேரனே நான் வண்டியில ஏத்துல. யோசிச்சு பார்த்தா முதல்ல அந்த பாட்டி கூட பார்த்த பையனோட மூஞ்சியுமே அன்னைக்கு நான் நிஜமாலுமே நேர்ல பார்த்த அந்த தாத்தா கூட இருந்த பையனும் ஒரே ஆள் தான். அப்போ இந்த கனவுக்கு என்ன காரணம்? வண்டியில் நான் ஏற்ற மாட்டேன் அப்படின்னு சொன்னது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த தாத்தா இறந்து போனது, பசங்க 2 பேரும் உடம்பு சரியில்லாமல் இறந்து போனது, அந்த பாட்டி போய் பையன் இறந்து கிணத்துல இறந்ததெல்லாம் எனக்கு கனவா இல்லை நிஜமா நடந்ததா எனக்கு ஒன்றுமே புரியலையே. நான் டிரைவர்கிட்ட வந்து சுருளிமேடு வரைக்கும் போகிறேன், ரொம்ப சிரமம் அப்படின்னு சொன்னதெல்லாம் கனவுல வருது. எனக்கு நடந்தது எல்லாமே அப்படியே அச்சசலாக வருது. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? டேய் மணிகண்டா, மறுபடியும் டிரைவர் கூப்பிடவே தலையை நிமிந்து பார்க்க, என்ன மணிகண்டா அப்படி தூக்கமா உனக்கு? இல்லைண்ண இல்லைண்ண, அது வந்து பின்ன எவ்வளோ நேரம் கூப்பிட்டு இருக்கிற? வரவர உனக்கு என்ன ஆச்சு? இந்த ஆரவள்ளி காட்டு வழியா வண்டி விட்டாலும் உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. டிக்கெட்டுக்காக எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கிறாங்க, திரும்பி பாரு. தோடா பேக்ல இருந்து டிக்கெட்டை கையில் எடுத்துக்கிட்டு அவரு
கையில இருக்கக்கூடிய பேனாலாம் எடுத்துட்டு ரெடி ஆகும் பொழுது பின்னாடி இருந்து ஒரு குரல் கேக்குது, சுருளிமேட்டுக்கு 4 டிக்கெட் கொடுங்க. டக்குன்னு பயந்தவ திரும்பி பார்க்க அங்க கையில பணத்தை நீட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறாரு அன்னைக்கு பார்த்த அதே தாத்தா. அவர் பக்கத்துல அந்த பாட்டி, கூடவே அந்த பையனும் பொண்ணும் நிக்கிறாங்க. காலையிலிருந்து பார்த்தவங்க 8 மாசத்துக்கு முன்னாடி பார்த்த தாத்தா மொத்தம் 4 பேரும் அங்க நின்றுட்டு இருக்க, அவங்கள பார்த்த மணிகண்டனுடைய முகம் அப்படியே வேர்க்க ஆரம்பிக்குது. டக்குன்னு சீட்ல இருந்து எந்திரிச்சு ஒரு நிமிஷம் பின்னாடி போயிட்டு நிக்கிறான். சுருளிமேட்டுக்கு 4 டிக்கெட் கொடுப்பா. கேட்ட 4 பேருமே மணிகண்டனை அப்படியே முறைச்சு பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. மணிகண்டனுக்கு நிஜமாலுமே உடலெல்லாம் நடுங்கவே ஆரம்பிச்சிருச்சு. திரும்பி பார்த்த மணிகண்டனுக்கு மூஞ்சியெல்லாம் வேர்த்து போயிடுது. அவன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, இப்ப கனவுல நமக்கு வந்தது உண்மையா, இல்ல நம்ம முன்னாடி நிக்கிற 4 பேர் உண்மையா, இல்ல கனவு பொய்யாதான் இருக்கும். எத்தனை கனவு இதே மாதிரி பொய்யா போயிருக்குது. அப்போ முன்னாடி நிக்கிற 4 பேரும் உண்மையா தானே இருப்பாங்க. டக்குன்னு அவன் மனசுக்குள்ள இன்னொரு எண்ணம். முதல்ல இந்த பாட்டியும் பேரனையும் பார்த்தப்போ அவங்க 2 பேரும் எதுவுமே பேசல, வண்டியில ஏறல. அடுத்து இந்த பொண்ணு, அவ நடந்துகிட்ட விதம் ரொம்ப பயமா இருக்கு. அவங்க 2 பேருமே நின்ன இடத்துக்கு இடையில நிறைய கிலோமீட்டர் நடந்து வந்திருந்தா கூட இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. ஆனா இவ்வளோ தூரம் எப்படி இவங்க 4 பேரும் ஒட்டுக்கா வந்திருக்க முடியும்? ஒருவேளை ஏதாவது வண்டியில இது வந்திருப்பாங்களோ? கண் பார்வை பஸ்ஸுக்கு பின்னாடி போக அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியல. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே சரி, டிக்கெட்டை வாங்குவோன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்க போன மணிகண்டனை பார்த்து பின்னாடி நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த பொண்ணு, இதே மாதிரி அன்னைக்கு எங்க தாத்தாவை வண்டியில ஏத்திருந்தா நாங்க 4 பேரும் உயிரோடு இருந்திருப்போம்ல. அந்த பொண்ணு சொன்ன வார்த்தையை கேட்டவனுக்கு பணம் வாங்க போன கை நடுங்க ஆரம்பிக்குது. மூஞ்சியெல்லாம் வேர்த்து கொட்டுது. அப்போ இவங்க நிஜமாலுமே இறந்துட்டாங்களா? நம்ம கனவுல வந்தது. தன்னுடைய கையால முகத்துல வேர்த்து இருக்கக்கூடிய வேர்வையில் எல்லாத்தையும் தொடச்சிட்டு, என்ன பாப்பா சொல்ற, என்ன சொல்ற, எனக்கு புரியல. உடனே அந்த பையன், உனக்கு ஒண்ணுமே புரியாது. அன்னைக்கு நானும் எங்க தாத்தாவும் நிற்கும் பொழுது வண்டியில நீ ஏத்தாம போனே இல்ல, அன்னைக்கு ஒருவேளை நீ ஏத்திருந்தீன்னா நாங்க எல்லாரும் உயிரோடு இருந்திருப்போம்ல. எங்க எல்லாரையும் கொன்னுட்டியல்ல நீ. கேட்டவனுக்கு தூக்கி வாரி போடவே அவன் ஒரு நிமிஷம் பின்னாடி போய் இன்ஜின் மேல விழுந்துடுறான். விழுந்தவன் தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறான். நான் நான் எந்த தப்பும் பண்ணல. அது சுத்தி போனா ரொம்ப நேரம் ஆகும். நீங்க வேற பஸ் பிடிச்சி போய்க்கிங்க தானே சொன்னேன். எப்படி இறப்புக்கு நான் காரணமா இருக்க முடியும்? பாட்டி உடனே அழுகுரல்ல நல்லா கத்தி கத்தி பேசுறாங்க. பாட்டியோட குரல்ல 2 வார்த்தைகள் தடுமாறி வந்தாலும் அடுத்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நல்லா கண்ணீர்னு ஏதோ குரல்கள் எல்லாம் கலந்து கலந்து வருது. ஏப்பா, அன்னைக்கு நீ அவரை ஏத்திருந்தீனா அவரு நடந்து போயிருக்கணுங்கிற அவசியம் இருந்திருக்காதுல்ல. அப்படி அவங்க போய் அவங்களுக்கு மூச்சடைச்சு போய் மயங்கி விழுந்திருக்கணுங்கிறது இல்ல. அதனால என்னப்பா வந்துட போகுது? பாட்டி கேட்ட கேள்வியும் பாட்டியினுடைய குரலுமே இன்னும் அச்சத்தை ஏற்படுத்துது. இல்ல, நீங்க எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. என்ன தயவு செஞ்சு நான் சொல்றதை மட்டும் நீங்க கேளுங்க. நான் வேணும்னு இதெல்லாம் பண்ணல. அப்படியே சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நகர 4 பேரும் அவனை சுத்தி நிக்கிறாங்க. 4 பேரும் அவனை முறைச்சு பார்க்குறாங்க. அவங்க கண்ணிலேருந்து வரக்கூடிய பார்வை, அவங்க பார்க்கறது எல்லாமே இவனுக்கு உடம்பெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி மாற்ற ஆரம்பிக்குது. இல்ல, நான் சொல்றத கேளுங்க. 4 பேரும் அவனை பார்த்துட்டே இருக்க, அவன் அப்படியே கூனி குறுகி தன்னோட 2 கையை எடுத்து முகத்துல வச்சுக்கிட்டு அப்படியே கீழே உட்காந்துடுறான். உட்கார்ந்தவனுக்கு பயம் உச்சத்துக்கு போகுது. நடுங்க ஆரம்பிக்கிறான். 4 பேர் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அப்படியே உட்கார்ந்தவன் ஒரு நிமிஷம் கழிச்சு கண்ணை முழிச்சு பார்க்க 4 பேரும் அதே மாதிரி நின்றுக்கிட்டு அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இல்ல, நீங்க எல்லாரும் என்ன தப்பா நினைக்க வேண்டாம். அது சொல்லும் பொழுதே அவனை யாரோ தள்ளுற மாதிரி இருக்குது. டக்குன்னு போய் மறுபடியும் இன்ஜின்ல விழுகிறான். இன்ஜின்ல விழுந்தவன் எந்திரிக்க மாட்டாம திணறிட்டு கிடக்குறான். கால்கள் திடீர்னு செயலிழக்குது. இடது கால் மட்டும் அவனுக்கு மரத்து போயிடுது. வலது கை என்னமோ யாரோ நல்லா பிடிச்சு தீய வச்சு எரிக்கிற மாதிரி எரின்னு எரியுது. கழுத்து பகுதியில பெரிய பாரம். கழுத்து பிடிக்கலான்னு இடது கையை எடுத்தா இடது கையில எந்த விதமான உணர்வும் இல்லை. திடீர்னு மூச்செல்லாம் அடைக்க ஆரம்பிக்குது. மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறான். இரும்பல் தொடர்ந்து வர ஆரம்பிக்குது. தொடர்ந்து 2-3 நிமிடம் அடி வயிற்றிலிருந்து வந்த அந்த இரும்பல் அவனுடைய தொண்டைக்குழிய அப்படியே காய வச்சிருச்சு. தண்ணி வேணும் அப்படிங்கிற வார்த்தை கூட அவனுக்கு ரொம்ப மெதுவா திக்கி திக்கி லேட்டாக தான் வருது. தண்ணியா?
எதுக்கு? நீ சாகணும் தானே நாங்க நினைச்சோம். ஒவ்வொரு உயிர் போகும் பொழுது எவ்வளோ வேதனைப்பட்டோம். அந்தப்போ நான் நீ வண்டியை திருந்தா பரவாயில்லையேன்னு தான் நாங்க நினைச்சோம். நாங்க எல்லாரும் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது நீ மட்டும் உயிரோடு இருந்து என்ன பண்ண போற? வேண்டாம். தண்ணி உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. எப்பவுமே தண்ணி வச்சிருக்கக்கூடிய இடத்துல அப்படியே உருண்டுட்டு போய் தட்டு தடு மாதிரி தேடி பார்க்கறான். வரிசையா 6, 7 பாட்டில் இருக்குது. அதுல 2 பாட்டில்ல தண்ணி இல்ல. அடுத்த ஒரு பாட்டில்ல முக்காவாசி தண்ணி இருக்கவே, அதை எடுத்து குடிக்கலான்ட்டு போக, அவனுக்கு ஒரு கை சுத்தமாவே வரல. இன்னொரு கையில சிரமப்பட்டு அந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து வாயாலேயே அந்த மூடியை திறந்து தண்ணியை ஊத்தலான்னு போனா, தண்ணி வாட்டர் பாட்டில்ல காலி. இப்பதான் கண்ணு முன்னாடி முக்கா வாட்டர் பாட்டில் இருந்த தண்ணி எப்படி காலியா இருக்கும்? அவ மறுபடியும் அந்த வாட்டர் பாட்டில் அதே இடத்துல வைக்கும் பொழுது தண்ணி தெளிச்சு வாட்டர் பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணி வெளியில வந்து விழுகுது. ஆச்சரியம். வாய்க்குள்ள ஊத்த போகும் பொழுது தண்ணி இல்ல. ஆனா வைக்கும் பொழுது வழுது. தண்ணி வேணும், தண்ணி வேணும், யாராவது தண்ணி கொடுங்களேன்னு ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா அவனுடைய சத்தம் யாரு காதுலயும் விழுகல. 4 பேரும் அவனை நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் பண்ண தப்பு தான், அதுக்கு என்ன வேணாலும் பிராயச்சித்தம் பண்றேன். ஆனா உங்களை கெஞ்சி கேட்குறேன், எனக்கு தண்ணி மட்டும் கொடுங்க. என் கை கால் எல்லாம் எதுவுமே வரல, என்னை மன்னிச்சுக்குங்க சொல்லிட்டு அவன் பயங்கரமா இரும்ப ஆரம்பிக்கிறான். நெஞ்ச நீவுறது கூட கை ரெண்டும் செயல்படல. அவன் இரும்பி திடீர்னு மூச்சு விட முடியாம திணறான். மேலே இழுக்க கீழே வர, மேலே இழுக்க கீரை வர, எதையோ இறுக்கி பிடிச்சுக்கிட்டு மூச்சு விட முடியாம திணற ஆரம்பிக்கிறான். அவனுடைய கண்களை அவனால திறக்கவே முடியல. கை கால் எல்லாமே இப்ப நார்மலா தான் இருக்குது. ஆனா அவனுடைய கண்கள் மட்டும் முழிக்க முடியாம ரொம்ப சிரமப்படுது. அவனும் எப்படியாவது மீண்டு வந்துடலான்னு நினைக்கிறான். மீண்டு வரலான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவனால அந்த மூச்சு திணறல கண்ட்ரோல் பண்ண முடியல. கொஞ்ச நேரத்துல அப்படியே மயங்கி விழுந்துடுறான். கடைசியா அவனோட நினைவுகள் இருக்கக்கூடிய 4 முகங்கள், அந்த தாத்தா பாட்டி, அந்த பையன் பொண்ணு, இவங்களுடைய முகங்கள் மட்டும்தான். கடைசி நொடியில அவன் மயங்கிறதுக்கு முன்னாடி அவங்க 4 பேர்த்தோட முகத்திலையுமே சிரிப்பு இருக்குது. அதுலேயே அவன் மயங்கி அந்த இடத்துல விழுந்துடுறான். நைட்டு 10:30 மணி அப்படிங்கும் பொழுது கரூருக்கு வந்த பஸ்ஸு அங்க இருக்கக்கூடிய ஆஃபீஸ்க்கு முன்னாடி நின்றுட்டு இருக்குது. வெளியில நிற்கக்கூடிய பாலு அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க எல்லாத்துக்கிட்டையுமே அழுத குரலோட பேச ஆரம்பிக்கிறாரு. பாலுவுக்கு ஏற்கனவே கண்ணெல்லாம் வீங்கி கண்ணெல்லாம் செவந்து போயிருக்குது. அந்த அளவுக்கு டிரைவர் பாலு அழுது இருக்கிறாரு. போலீஸ் கான்ஸ்டபிள் பாலுவை பார்த்து, எப்பங்க நடந்துச்சு? தெரியாதுங்க ஐயா. அவன் அங்க ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்க ஆரம்பிச்சாங்க. எப்ப தூங்க ஆரம்பிச்சாரு? நாங்க ஒரு இடத்துல டீ குடிச்சோங்க. டீ குடிச்சதுக்கு அப்புறமா அவன் கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் நானும் அதை பத்தி கண்டுக்கலங்க. அதுக்கப்புறம் நீங்க அவரை கண்டுக்கலன்னா ஏன் கண்டுக்காமட்டீங்க? ஐயா, நாங்க ரூட்டு மாத்தி விட்டு வந்துட்டு இருக்கிறோங்க ஐயா. அந்த காட்டு பகுதியில யாருமே ஏறல, அதனால நாங்க எதுவுமே கண்டுக்கல. ஆரவள்ளி காடுல தானே வந்தீங்க? ஆமாங்க ஐயா. திருவிழா தானே? ஆமாங்க ஐயா. யாருமே ஏறலையா? இல்லைங்க ஐயா. ஆரவள்ளி காட்டுல கூட வண்டியை நிறுத்தினேன். 5 நிமிஷம் அங்கேயே நின்றுச்சு. ஆனா மணிகண்ட கண்ணை முழிக்காம நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க ஐயா. ரொம்ப பசின்னு ரூட்டு மாத்தி விடுறதுக்கு முன்னாடியே சொன்னான். அதனால நல்லா டீயுமே பிஸ்கட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு தூங்குறான்னு தாங்க ஐயா விட்டுட்டேன். மணி வேற 9:30க்கு மேல ஆயிருந்துச்சு. சரின்னு நானும் சரியா கண்டுக்கல. ஆரவள்ளிக்காடு திருவிழா கூட்டத்துல 5 நிமிஷமா நின்று யாருமே ஏர்லின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற போலீஸ்காரு போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தாங்க ஐயா கிளம்பி வந்தேன். இங்க வந்து பஸ் விட்டு இறங்கி அவ இறங்குவான்னு பார்த்தா அவ இறங்கலிங்க ஐயா. அப்படியே கம்பியை பிடிச்ச மாதிரியே கடந்தான். என்னவா இருக்குன்னு தெரியலையேன்னு பக்கத்துல போய் கூப்பிட்டு பார்த்தேன். நல்லா 4-5 வாட்டி கூப்பிட்டு பார்த்து கூட எந்திரிக்கல. அப்புறம்தான் அவனை தொட்டங்க ஐயா. உடம்பு ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. உடனே ஆபீஸ்க்கு வந்து சொன்னேன். ஆபீஸ் இருக்கிறவங்க எல்லாம் அவனை ஜிஹெச்சுக்கு தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போனாங்க ஐயா. அங்க போனாதான் தெரிஞ்சிச்சு அவன் இறந்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு. பக்கத்துல வந்த எஸ்ஐ கான்ஸ்டபிளை பார்த்து என்ன சொல்றாரு? சார், ஏதோ ஒரு இடத்துல நின்று டீ குடிச்சிருப்பாங்களாட்டிருக்கு சார். அதுக்கப்புறம் ரொம்ப அசதியா இருக்குன்னு தூங்குனாராமா. இவரும் விட்டுட்டாருங்களாமா. இங்க வந்து இறங்குனதுக்கு அப்புறம் தான் செக் பண்ணி பார்த்ததுல உடம்புல உசுருலன்னு தெரிஞ்சிருக்கு சார். பாடியை ஜிஹெச் அனுப்பியிருக்கிறோம் சார். அங்கிருந்து ஒரு கான்ஸ்டபிள் டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாரு சார். இவங்க கூட இந்த பஸ்ல எத்தனை பேர் அங்கிருந்து வந்தாங்க?
சார் ஒரு 3 பேர் வந்தாங்க சார். ஆனா அவங்க எல்லாருமே இறங்கி போயிட்டாங்க. இறங்கி போனதுக்கு அப்புறம் தான் அந்த கண்டக்டர் உயிரோடு இல்லாத டிரைவர் பார்த்துருக்கிறாரு. டிரைவர பார்த்த எஸ்ஐ, "அவைங்க 3 பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா?" "ஐயா தெரியாதுங்க. கண்டக்டரா இருந்தா கூட அவைங்க மூஞ்சி பார்த்துருப்பேன். நான் வண்டி ஓட்டுனனால அவைங்கள கவனிக்கல." "அவைங்க 3 பேத்துல யாராவது ஒருத்தர் அவர் பக்கத்துல வந்து நிக்கிறதோ, பேசுறதோ ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்களா?" "இல்லைங்க ஐயா. வண்டியில ஏறுனதுலருந்து அவைங்க அவைங்க சீட்ல தாங்க ஐயா உட்காந்துருந்தாங்க. மணிகண்டன் பக்கத்துல யாரும் வரவும் இல்ல. டிக்கெட் வாங்குனதுக்கு அப்புறம் இவனும் பின்னாடி போகலைங்க. டீ குடிக்கும் பொழுது அங்க அவைங்க கூட ஏதாவது பேசிக்கிட்டு, டக்குனு அப்பதான் டிரைவருக்கு அங்க வண்டி ஏறுனதுலேருந்து இப்ப வரைக்கும் நடந்த சம்பவங்கள்லாம் ஞாபகம் வருது. சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கும் பொழுதே, எஸ்ஐ உடனே, "இங்க பாருங்க, நீங்க மனசுக்குள்ள ஏதோ வச்சுக்கிட்டு சொல்லாத மாரி தெரியுது. தயங்குறீங்க. என்னன்னு சொல்லுங்க." ஐயா ரூட்டு மாத்தி விட்ட உடனே அவனோட நடவடிக்கைகள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா தாங்க இருந்துச்சு. வித்தியாசம் அப்டின்னா, ஐயா ஒரு இடத்துல அவன் பாட்டுக்கு விசில் அடிச்சு இறங்குனான். வெளியில போய் நின்னான். மணிகண்டா, மணிகண்டான்னு கூப்பிட்டும் வரல. அதுக்கப்புறமா நான் ரொம்ப சத்தம் போட்டதுக்கப்புறம் வந்து வண்டியில ஏறுனான். என்னடான்னு கேட்டதுக்கு எதுவும் பதில் சொல்லலைங்க ஐயா. கொஞ்சம் முகம் வேர்த்திருந்துச்சு. அப்புறம் அத நான் பெருசா கண்டுக்கல. டீ குடிக்க இறங்க போன இடத்துல பின்னாடி யூரின் போறவன்னு சொன்னவன் டக்குன்னு கீழ விழுந்துட்டாங்க ஐயா. ஏன்டான்னு கேட்டதுக்குமே எந்த பதிலும் இல்ல. அதுக்கப்புறமா தாங்க ஐயா படுத்து தூங்குனான். ஒருவேளை உடம்பு சரியில்லாம இருந்திருந்து என்கிட்ட சொல்லியா என்னன்னு தெரியல. கான்ஸ்டபிள் உடனே எஸ்ஐய பார்த்து, "அப்படிதாங்க ஐயா இருக்கும். உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும். மூச்சு காத்து வாங்குறதுக்காக வெளில இறங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் டீ குடிக்கும் பொழுது பின்னாடி போய் தட்டு தடு மாரி கீழ விழுந்திருப்பாரு. ஒருவேளை அப்பவே பார்த்துருந்தோம்னாக்கி இது காப்பாத்திருக்கலாமா என்னமோ." பேசிட்டு இருக்கும் பொழுதே ஃபோன் அடிக்க, கான்ஸ்டபிள் எடுத்து பார்க்க, இன்னொரு கான்ஸ்டபிளோட நம்பர் வர, "ஐயா ஜிஹெச்ல இருந்து தாங்க ஐயா கான்ஸ்டபிள் பேசுறாரு." "ஆ கேளுங்க." ஃபோன் அட்டெண்ட் பண்ணவரு, "சொல்லுப்பா." "அப்படியா? எஸ்ஐ எங்க தான் இருக்கிறாரு." "ஆ சொல்லிடுறேன்." "அப்படியா?" ஃபோன கீழ இறக்கிட்டு, "ஐயா போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பலாமான்னு கேட்குறாங்க. முதல்ல அவைங்க ஃபேமிலிக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா?" அப்பவே ஃபோன் நம்பர் வாங்கி அவங்க வீட்ல அம்மா, ஒய்ஃபுக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணியாச்சுங்க. இதுல என்ன முடிவு எடுக்கணும்னு இப்ப வரைக்கும் தெரியல. அவருடைய காஸ் ஆஃப் டெத் என்ன அப்படின்னு கேட்டுட்டீங்களா?" கேட்டேங்க ஐயா." ஃபோன டக்குனு கட் பண்ணிட்டு எஸ்ஐ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு கான்ஸ்டபிள். "ஐயா ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்காருன்னு சொல்றாங்க. திடீர்னு அவருக்கு அட்டாக் வந்திருக்குது. அட்டாக் வந்து மயக்கம் போட்டிருக்கிறாரு. அத கவனிக்காம விட்டதுனால அவரு இறந்துட்டாருங்க ஐயா." "சரி, அவைங்க ஃபேமிலி ஜிஹெச்க்கு வர சொல்லுங்க. அவங்ககிட்ட பேசிட்டு நான் முடிவெடுக்கலாம். அவங்களுக்கு இந்த மரணத்துல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா, நாம அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா, ஆக்சிடென்ட் கேஸா இருந்தா மட்டும் தானே நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்." "ஐயா அப்படி இல்லைங்க. வழக்கமா இந்த மாரி கேஸ் வந்தா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் குடுக்கணும்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்கிறாரு. நீங்க முதல்ல ஜிஹெச்க்கு அவைங்க ஃபேமிலி வர சொல்லுங்க. அப்புறம் பேசிட்டு முடிவெடுக்கலாம். இவரோட கான்டாக்ட் நம்பர்லாம் வாங்கிக்கங்க. நீங்க இந்த ஊர் தானே?" "ஆமாங்க ஐயா. இங்கே தாங்க ஐயா. நாங்க எப்ப கூப்பிட்டாலும் நீங்க வரணும்." சரிங்க." சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. டிரைவர் பாலுவுக்கு தான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடுத்த நாள் சாயங்காலம் பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய மின்மயானத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காக போறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் ரெடி ஆகி போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் அந்த ரிப்போர்ட் பார்த்ததுக்கு அப்புறம், "ஓ ஹார்ட் அட்டாக்ல இருந்திருக்காரு. அப்போ இது எதர்ச்சியா நடந்த மரணம் தான். இந்த மரணத்துக்கு பின்னாடி யாருமே இல்ல. ஃபேமிலி சந்தேகப்பட்டதுனால நாங்க இதெல்லாம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஃபேமிலி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க." கான்ஸ்டபிள் கையில குடுத்துட்டு அங்கிருந்து எஸ்ஐ கிளம்பவே அவரு சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி பக்கமா போறாரு. அங்க போய் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட காமிச்சு, இன்னும் 2, 3 ஷீட்லாம் காமிச்சு கையெழுத்து வாங்குறதுக்காக நின்னுட்டு இருக்காரு கான்ஸ்டபிள். "இந்தாங்கம்மா, உங்க வீட்டுக்காருக்கு ஹார்ட் அட்டாக் தான். அதுல தான் இறந்திருக்கிறாரு. இப்போ போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு. நீங்க இதுக்கு மேல என்ன பண்றீங்களோ பண்ணிக்கங்க." சொன்ன உடனே குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அழுக ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே வந்த ஒருத்தரு, "சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கினா சரி சார். டெத் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கேட்க சொல்றாங்க. அது வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் வந்து வாங்கிட்டு போக சொல்லுங்க சார். எங்கள கொஞ்சம் கவனிக்க சொல்லுங்க." கான்ஸ்டபிள் உடனே, "ஏப்பா, குடும்பமே ஆள் இல்லைன்னு இறந்து போயிட்டாருன்னு அழுதுகிட்டு கிடக்குறாங்க. வந்து இங்க நின்னு நொய் நொய்ன்னு பேசிட்டு இருக்கிற. கொஞ்சம் தள்ளி போ, நான் வரேன்." அவங்க எல்லார்கிட்டயுமே கையெழுத்து வாங்கிட்டு வேணுங்கிற பணத்தையெல்லாம் வாங்கின கான்ஸ்டபிள் அப்படி இப்படின்னு சமாளிச்சு அவருக்கு வேணும் இவருக்கு வேணும் அவருக்கும் சேர்த்து வாங்கிக்கிட்டு ஃபேமிலி எல்லாரும் ஒரு ஓரமா போய் உட்காந்து டெட் பாடிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்துல அந்த இடத்துல வேலை செய்யறவர் பக்கத்துல போறாரு. "என்னப்பா, குடும்பமே ஆளிலேன்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அங்க வந்து நின்றுகிட்டு அது இதுன்னு பேசிட்டு இருக்கிற. இந்தா புடி." "பாத்தீங்களா சார், எல்லாம் தப்பு அது இதுன்னு சொல்லிட்டு நீங்க இதுல கமிஷன் அடிக்கிறீங்க.
அட ஏப்பா, இப்படி கிடைக்கல டீ தண்ணி குடிக்கிறதுக்கு தான் ஆகும். இப்ப என்ன, வாங்கின காசுல முழுசா உனக்கு தானே கொடுத்தேன். அதுல ஒரே ஒரு நோட் தானே உருவுனேன். உருவுன நோட்டு பெரிய நோட்டு சார். ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? 5 மாசத்துக்கு முன்னாடி கிளவி ஒண்ணு செத்து போச்சுன்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்தீங்களே, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆகணும் எங்க இன்ஸ்பெக்டர் சொன்னாருன்னு. எந்த கிளவி? அதான் சார், கிணத்துல ஒண்ணு செத்து போச்சுல்ல, மண்டை கூட பொளந்து. ஆரவல்லிக்காட்டை தாண்டி ஒரு கிராமத்துல சார். முதல்ல அந்த கிழவன் செத்து போக, அதுக்கப்புறம் அந்த 2 சின்ன பிள்ளைங்க அடுத்தடுத்து செத்து போக, அது துக்கம் தாங்காம தான் பையன் செத்த மாதிரியே அந்த அம்மாவை கிணத்துல ஒன்று செத்து போச்சுன்னு ஊர் மக்கள்லாம் பேசிக்கிட்டாங்கன்னு ஒரு கிளவி கொண்டாந்தீங்களே. ஆமா, அந்த அம்மாவோட ரிப்போர்ட்ல இன்னும் இங்கதான் இருக்குது. அந்த ஐயனுக்கு பிள்ளைகளுக்கு அந்த ஆத்தா ஆளெல்லாம் நனைஞ்சு எல்லாத்தையும் வாங்குச்சு. கடைசியில அதுக்கு வந்து வாங்கறதுக்கு ஆள் இல்ல. அதுல எவ்வளோ லாஸ் தெரியுமா சார் எனக்கு? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. ஏப்பா, அந்த குடும்பத்துல யாருமே இல்லப்பா, யாரு வந்து வாங்குவாங்க? என்னமோ சார், நமக்கு நட்டம் நட்டம் தானே. விடுங்க, டெட் பாடி வரும், வாங்கிட்டு போக சொல்லுங்க சார். வர வர உனக்கு பேச்சு அதிகமாயிட்டே போகுதுப்பா. சொல்லிட்டு கான்ஸ்டபிள் நிக்க அந்த ஆள் உள்ள போற அதே நேரத்துல டிரைவர் மணிகண்டனுடைய டெட் பாடி வெளியில வருது. குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பக்கத்துல ஒடியாந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. எந்த தொழிலா இருந்தாலும் எந்த செயலா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு கடமை இருக்கும் பொழுது அந்த கடமையை செய்யணும். ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு தவறவிட்டா அது நமக்கு சின்னதா இருக்கும், மற்றவங்களுக்கு பெருசா கூட இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு, ரொம்ப இல்லைனாலும் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு சின்ன உதவி செஞ்சிருந்தா எந்த உயிரும் இந்நேரம் பறி போயிருந்திருக்காது. இந்த கதையில வந்த ஊருடைய பெயர்கள், வழித்தடங்கள், அங்க இருக்கக்கூடிய கோயில், அந்த கோயில்கள்ல சொல்லப்பட்ட வழிபாட்டு முறைகள் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனை. இதுல வந்த பஸ் டிரைவர், கண்டக்டர், இதுல இருக்கக்கூடிய எல்லா கதாபாத்திரங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க கற்பனையானவை. இதோட இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை நான் சிந்தனை பெட்டகத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.